அந்நியாசை ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம டேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்துட்டு கான்ட்ராக்ட் வித் யுவர் பிரின்சிபல். ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அவளோட பர்த்டே அது இன்றைக்கி கிடையாது, நேற்று பர்த்டே அவளுக்கு. ஆனால் நான் போகிறது இன்றைக்கி. ஸோ ஐ எம் சாரி. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் புலம்பி தள்ளிட்டுருக்கீங்க, செம்மையாக உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. ஏன் ஏன் அவன் என்னை மோசம் பண்ணிட்டான், என்னால் சத்தியமாக முடியல. வையன் என்னடி, ஏன்டி இப்படி குடிச்சிட்ருக்க, யார்டி உன்னை மோசம் பண்ணிட்டா? அதுதான் அந்த அந்த பைத்தியக்காரன், அந்த லூஸு, அவன் என்னை மோசம் பண்ணிட்டான். அவன் அவன் அந்த ரூமில் அப்படின்ட்டு நீங்கள் திக்கி திணறி சொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் அழுக வந்துட்டுருக்க. ஸோ நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. என்னாச்சு வையன், அவன் என்னை மோசம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. என்னடி ஆச்சு, இவன் உன்னையே தேடிட்டு வந்தா, இவன் என்ன குடிச்சிட்ருக்கா? அதுதான் எனக்கும் தெரியல, குடிச்சிட்டு செம்மையாக புலம்பிகிட்ருக்கா, என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னமோ மோசம் பண்ணிட்டான்றா. அப்படி என்ன தான் மோசம் பண்ணான்னு தான் சொல்ல மாட்றா. வயன் என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி குடிச்சிட்ருக்க? அது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். நீங்கள் 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தர் மேலே செம்ம க்ரஷ்ஷு. அவன் ரொம்பவே அழகாக இருப்பான். சொன்னால உங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவனும் உங்களை பார்ப்பான், நீங்களும் அவனை பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் அவனை சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது அவன் உங்களை பார்த்துருவான். ஸோ நீங்கள் ஃபேஸை திருப்பிக்கிட்டு அவனை பார்க்காத மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருப்பீங்க. அவன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பீங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அவன் மேலே லவ் உண்டாயிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சீக்ரெட்டாக அவனை ரொம்பவே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவன்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு தான் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் அவனே உங்ககிட்ட பேசுவான். அவனுக்கு ஏதாச்சும் தெரியணும், இல்லைனா ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவான். அவனுக்கு தேவையான போது மட்டும்தான் பேசுவான். ஆனால் அதுவே நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பீங்க. அவனுக்காண்டி எல்லாமே இதுவரையும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சி போச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களோட செமிஸ்டர்ஸ் எல்லாம் முடிய போகுது. ஸோ அப்போ நீங்கள் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்ட், ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம கையில் ஆகாது அப்படின்ட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அவனை மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்ட்டும் பயம் இருக்குது. நீங்கள் அவனை எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் பொண்ணுங்க கூட தான் சுற்றிட்டு இருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அது ஏன்னு உங்களுக்கு இப்போ வரையுமே தெரியல. ஸோ அப்படியே தான் ஒரு ஸ்மூத்தான, நீங்கள் சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு க்யூட்டான ஒரு லைஃப் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே போகும்போது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், வாடி வயன் நீ எப்போவுமே எங்கே கூப்பிட்டாலுமே வரமாட்ற, இவளோட பர்த்டே நம்ம போய் என்ஜாய் பண்ணலாமா? எங்கே? இவ பார்ட்டி வச்சுருக்கா, அங்கே நீ வந்தே ஆகணும், இல்லைன்னா அவளை தான் பார்த்துக்கோ. ஆமாம் வயன் நீ வந்து தான் ஆகணும், என்னோடய பர்த்டேக்கு நீ வரமாட்டியா? ப்ளீஸ் வாடி, இல்லை நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிப்பா. நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க அவங்க கூட. ஸோ அதனால தான் அவங்க கம்பல் பண்ணி கூப்பிட சரின்ட்டு நீங்களும் இந்த வாட்டி ஒத்துக்கிட்டீங்க. ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் வரீங்க. நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் மாடர்னாக தான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி மாடர்னால எப்போவுமே ட்ரெஸ் போட மாட்டீங்க. ஸோ பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எல்லோரும் ஒரு பப்புக்கு தான் வந்திருக்கீங்க. என்னடி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, மம்மி டேடிக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. அவங்க என்ன இங்கேயா இருக்காங்க, அவங்க ஊரில் இருக்காங்க, மூடு ரொம்பலாம் ஆடாதவா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களும் சிரிச்சிட்டே உள்ளே போகிறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் இல்லை, எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு ஜூஸ் மட்டும் போதும். என்ன வையன் நீ, இங்கே பாருங்கள், சொன்னால் கேளுங்க. நீங்களாம் குடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் யார் உங்களை இழுத்துட்டு போகிறது? நானாச்சும் குடிக்காமல் இருக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு அவங்கெல்லாம் மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அங்கே டிஜே ஆன் பண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட போயிட்டாங்க. உங்களையும் கூப்பிட்றாங்க. பட் நீங்கள் அதில் எதுலையுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டில் உட்காந்து ஜூஸ் மட்டும் குடிச்சிட்ருக்கீங்க. அவங்களும் இவ ஒருத்தி எதுக்குமே வரமாட்டா அப்படின்ட்டு போய் அவங்கள என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே ரொம்பவே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 10 மணி ஆகிட்டுருக்கு. இன்னுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னே தெரியல. அங்கே வேறு கூட்டமாக இருக்கா. ஸோ நீங்கள் என்ன இவங்க கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க, என்ன தான் இவங்களுக்கு பிரச்சனையோ தெரியல அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றதுக்காண்டி போயிட்டுருக்கீங்க. எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் பர்த்டே கால் எங்கன்னு தான் தெரியல. இவன் எங்கே போனா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம போதியாக இருக்காங்களே. ஸோ அவங்கள போய் ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் போய் தேடுறதுக்காண்டி போயிட்டுருக்கீங்க. அப்போது எங்கே காணோம் எங்கேயுமே. வயன் எங்கே பார்த்தியா அவளை?
இல்லை அவள் எங்கன்னு தெரியல, அவள் வாஷ்ரூம் போகிறேன்னு தான் சொன்னான். ஸோ நீ கொஞ்சம் அங்கே போய் தேடு. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஸோ நான் போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிறேன். சரி போ. சரின்ட்டு நீங்களும் அங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அங்கே தான் வாஷ்ரூமும் இருக்கும். ஸோ அதனால் அங்கே தான் தேடுறதுக்காண்டி நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் தேடிட்டுருக்கீங்க. ஸ்ரேயா, ஸ்ரேயா, இவ ஒருத்தி கால் பண்ணாலுமே எடுக்க மாட்றா, எங்கே தான் இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போது அந்த பிளேஸே அமைதியாக இருக்குது. நீங்கள் ஒரு டோரை க்ராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுட்ருக்கு. கிட்ட போகும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறீங்க. அப்போ உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. அந்த வாய்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. என்ன இந்த வாய்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு ஒரு பையனோட குரலை தான் கேட்டுட்டு நீங்கள் போயிடலாமா, இல்லை யாருன்னு பார்க்கலாமா, இல்லை அதெல்லாம் தப்பு நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் போக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அந்த வாய்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குது. இது இது அவனோடது இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த வாய்ஸ் யாருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களோட க்ரஷ் ஒருத்தன் இருப்பானே, அவனோட வாய்ஸ் தான் அது. ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை இது அவனாக இருந்துட்டா. சேச்சா, அவன் இருக்க வாய்ப்பில்லை, அவன் ரொம்ப நல்லவன், பொண்ணுங்கிட்ட பேசுவான் அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரிலாம் அவன் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு நீங்கள் 100% நம்புறீங்க. இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருக்கு. நீங்கள் பக்கத்துலேயே ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்க அவ்வளோதான், அவங்க கண்ணெல்லாம் கண்ணீரில் நிரம்பிருச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறது நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே உங்களோட க்ரஷ் தான். அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம அழுக வருது. அதோடு சேர்த்து அவன் கூட இருக்கிறது வேறு யாரும் இல்லை, உங்கள் கிளாஸ்மேட்டில் ஒருத்தி. அவளுக்கு உங்களுக்கு கண்டாலே ஆகாது, எப்போவுமே உங்களை டவுன் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டே இருப்பாள். அவளுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இவன் மேலே க்ரஷ் இருக்குன்னு. அதனால தான் வேணும்னே இப்போது 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. அதுக்கு மேலே அதை பார்க்க முடியல, ஏன்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களால கேட்டுட்ருக்க முடியல. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிட்டு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே மறுபடியும் வரீங்க. நீங்கள் வரும்போது முன்னாடியே ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும். ஸோ அதனால் துக்கம் தாங்க முடியாமல் உட்காந்து செம்மையாக குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. 2 3 அப்படின்ட்டு இறக்கிட்டே இருக்கீங்க. அதோடு சேர்த்து நீங்கள் அழுதுட்டும் இருக்கீங்க. அப்போது நீங்கள் தேடி போயிட்டு இருந்தீங்களே உங்களோட ஃப்ரெண்டு ஸ்ரேயா, அவள் வந்துட்டா. வயன், என்னடி பண்ணிகிட்ருக்க, என்ன தேட வந்த அப்படின்ற மாதிரி மற்றவங்க சொன்னாங்க. நீ என்னன்னா இப்படி உட்காந்து குடிச்சிட்ருக்க என்ன தேடாமல் அப்படின்ட்டு அவள் கேட்கும்போது தான் நீங்கள் அவன் என்னை மோசம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது நடந்தது எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் அந்த எருமை அப்படி தான் பண்ணுவான்னு. அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை கண்டாலே பொறாமடி, நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு அவளுக்கு ரொம்ப பொறாமை. அதனால்தான் இப்போது நீ ஆசைப்பட்டவனை அவன் அடைஞ்சிட்டா. விடு, பரவாயில்ல, அப்படிப்பட்டவன் உனக்கு தேவையா என்ன? எந்த பொண்ணு வேணுனாலும் அந்த பொண்ணு கூட போயிடுவான். அவன் உனக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம் உனக்கு தேவையே இல்லை. உனக்கு அவனை விட ரொம்ப ஹேண்ட்ஸமான அழகான பையன் கிடைப்பான். நீ கவலைப்படாத வயன் அப்படின்ட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் உங்கள் மனசு ரொம்பவே வலிக்குது. நீங்கள் உண்மையாக தான் அவனை லவ் பண்ணீங்க. ஆனால் இப்போது என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாமல் நீங்கள் செம்மையாக குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி பார்க்குறாங்க, பட் நீங்கள் கேட்கல. அப்படியே மட்டையார லெவல் வரையுமே நீங்கள் குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் உங்களை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு வீடு எடுத்து எல்லோரும் ஒன்றா தான் தங்கிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கூப்பிட்டு போய் எப்படியோ வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு போகலாம் தான் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போது உங்களை கூப்பிட்டு போகிறதே அவங்களுக்கு பெரிய தலைவலி ஆகிடுச்சு. அப்பாடி, இவ்வளோ தூக்கிட்டு வர காட்டிலையும் முடிஞ்சுது, என்ன அலப்பறை பண்ணிட்டா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் உங்களை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பாவம் இல்லை வயன், அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 3 வருஷமாக அந்த பையனை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் இப்போது அந்த அபூர்வா அவனை எடுத்துக்கிட்டா. அதுவும் இவ பார்த்துட்டாலே அதுதான் பெரிய கொடுமை அப்படின்ட்டு எல்லாருமே அவங்கள நெஞ்சு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. தலை செம்மையாக வலிக்குது. அதோடு சேர்த்து எந்திரிச்சு பார்த்தா அவங்க பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்ட்டு எல்லாரையும் நீங்கள் நார்மலாக எழுப்பி விட்டுட்ருக்கீங்க. நேற்று என்ன நடந்துச்சுனே மறந்து போயிட்டு எழுப்பிட்டு இருந்தா. வயன் உன்னை கொன்றுவேன், நைட்டு தான் தூங்க விடலாம், மரியாதை இப்பயாச்சும் தூங்க விடு, நாங்கள் நிம்மதியாக கொஞ்ச நேரமாச்சும் தூங்குறோம். டைம் ஆச்சு, எந்திரிங்க, 8 மணி ஆச்சு. என்ன 8 மணியா அப்படின்ட்டு எல்லாரும் அலறி அடித்து எந்திரிக்கிறாங்க. இன்னும் இப்போ கரெக்டாக நம்ம ரெடியாக போனால் தான் கரெக்டாக 9 மணிக்கு காலேஜ் போக முடியும், எந்திரிங்க எல்லாம் ரெடியாகுங்க அப்படின்ட்டு நீங்கள் நார்மலாக சொல்லிவிட்டு எந்திரிச்சு உங்களோட பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சு வச்சுட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் உங்களை பேனு பார்த்துட்ருக்காங்க. என்ன, ஏன் நீ இப்படி பார்க்குறீங்க? பையன், நேற்று நடந்ததெல்லாம் மறந்துட்டியா என்ன? நேற்று
அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தான் அந்த பார்ட்டிக்கு போனது, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை தேட போகும்போது அதை பார்த்தது, அப்படி இப்படின்ட்டு எல்லாமே ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மறுபடியும் கண்ணீர் அழிச்சு துக்கத்தில் முழுகி போயிட்டீங்க. வயன் ஃபீல் பண்ணாதடி, நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம் அந்த பொறுக்கி உனக்கு தேவையான்னு. இப்போ பாரு, பொறுக்கி மாதிரி தான் அவன் நடந்துக்கிட்டான். இதெல்லாம் உனக்கு தேவையா வயன்? உனக்கு இதை விட பெட்ரு பர்சன் கிடைப்பாங்க. நீ ஃபீல் பண்ணாத வயன். ஆனால் ஏன் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் நான் எவ்வளோ லாயலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் தெரியுமா என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு. இவன் என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னராக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இவன் இவன் ஒரு ப்ளே பாயாக இருக்கானே ஏன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுவுறீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, இங்கே பாரு வயன், நல்ல பொண்ணுங்க எப்போவுமே இந்த மாதிரி ப்ளே பாய் பின்னாடி தான் லவ்வில் விழுந்து இப்படி கஷ்டப்படுறாங்க எப்போவுமே. ஸோ மறுபடியும் இந்த மாதிரிலாம் நடக்காத வயன், நீ ஃபீல் பண்ணாத விடு. அவன் உனக்கு தேவையில்லை வயன், நீ அதை மறந்துட்டு நீ ஹாப்பியாக இரு. உனக்குன்னு ஒருத்தன் கன்ஃபார்ம் உன்னை தேடி வருவான் வயன், நீ ஃபீல் பண்ணாத. ஆமாம்ல, நான் அதுக்கு ஃபீல் பண்ணணும், அவனை நினச்சி நான் அதுக்கு ஃபீல் பண்ணணும். அவன் என்னை பற்றி ஒரு தடவை கூட யோசிக்கல, அவனை பற்றி இதுக்கு நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டு காலேஜுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டிங்க. வயன், அப்புறம் நீ என்ன பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? குடிச்சிட்டு எவ்வளோ அலப்புற பண்ண தெரியுமா? உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வர காட்டிலும் முடியல. இவங்க எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிட்டடி நீ. என்ன நானா? அதுவும் இல்லாமல் நீ ஒருத்தன் மேலே வாமிட் எடுத்துட்ட. என்ன என்ன சொல்கிற? ஆமாம், அந்த பார்ட்டியை விட்டு வெளில வரும்போது ஒருத்தன் மேலே நீ போய் வாமிட் எடுத்துட்டு. சாரி, ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கில் இருக்கேன். நீ வேணா என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ட்டு ஒருத்தனை பார்த்து கேட்டேன். அவன் பாவம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அவ்வளோ ஹைட்டாக சூப்பராக இருந்தான். அவன் மேலே போய் நீ இப்படி கலீஜ் பண்ணிட்டடி. அவனும் பாவம்ன்ட்டு அப்படியே விட்டுட்டான். நாங்கள் மட்டும் நீ இழுத்துட்டு வராமல் இருந்தோம், அவ்வளோதான், நீ அவனையே ஒரு வழி ஆக்கியிருப்ப. பாவம், என்ன நினச்சானோ உன்னை பற்றி. இப்படி குடிச்சிட்டு குடிகாரியாக இருக்காளே அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பான். நினச்சிட்டு போட்டோம். இங்கே என் வாழ்க்கையே இப்படி இருக்குது, அவன் நினைக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக என்ன? வயன், உனக்கு தெரியாது அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான் தெரியுமா? அவனை ஒரு ஃபோட்டோ கூட பிடிக்காம வந்துட்டோம். நீ வேற ஏன் இப்படி பசங்களுக்கெல்லாம் அலையிற? செல்டாரு. உன்னே மாதிரி இருக்க சொல்கிறியா என்ன? ஒரே பையனை லவ் பண்ணும் அப்படின்ட்டுலாம் பேசினேன். இப்போ பாரு நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு சொல்லும்போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டீங்க. நீ வேற ஏண்டி ஞாபகப்படுத்தி விட்ற? சைலண்ட் ஆயிரு, பாவம் வயன். வயன், நான் சும்மா தான் சொன்னேன், ஃபீல் பண்ணாத. இல்லை பரவாயில்ல, நீ சொன்னது கரெக்டு தானே. நான் போய் இவன் பின்னாடியே லவ்வில் விழுகணும், எல்லாம் என் தப்பு தான் அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் காலேஜ் வரீங்க. வயன், வா அங்கே போகலாம். எங்கே? கேன்டீனுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வரலாம், பசிக்குது. இல்லை எனக்கு பசிக்கல. வாடி. இல்லை நான் கிளாஸ் போகிறேன், நீங்களாம் வேணா சாப்பிட்டு வாங்க. சரி ஓகே, போ ஏதாச்சும் வேணுன்னா கால் பண்ணி சொல்லு, சரியா? ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் அப்படியே கீழே குஞ்ச மாதிரி ரொம்ப துக்கமாக ஹார்ட் பிரேக்கிங்கில் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கீங்க பார்க்கவே. ஸோ அப்படியே முன்னாடி யார் வராங்க என்னன்ற கூட பார்க்காம நீங்கள் பாட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் டேர்னிங் இருக்கும்ல, அப்படியே நீங்கள் கீழே பார்த்துட்டே டேர்ன் பண்ணும்போது ஒருத்தர் மேலே மோதிட்டீங்க. அவர் மேலே மோதி அப்படியே பின்னாடி விழுக போயிட்டீங்க. ஆனால் அவர் உங்களை பிடிச்சிட்டாரு, உங்கள் கையை பிடிச்சி. அப்போ நீங்கள் உனக்கு அறிவில்லை, பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. என்ன பார்க்குற? கண்ணை குத்திடுவேன். பார்க்க நல்லா இருக்கேன்னா யார் என்ன அப்படின்ட்டு கூட பார்க்காம மோதிட்டுருப்பியா? கொஞ்சமாச்சும் பார்த்து நட அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கோவத்தில் கத்துறீங்க. அவர் எதுவுமே பேசாமல் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. என்ன பார்க்குற? யார் நீ? என்னோட ஜூனியரா? ஜூனியர்னா கொஞ்சம் பார்த்து நட, புரிஞ்சுதா? நான் உன்னோட சீனியர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அது வேறு யாரும் இல்லை, டேயாங் தான் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிட்டே மேலே போகிறீங்க. அப்போ நீங்கள் ஸ்டெப்ஸில் அப்படியே போயிட்டுருக்கும்போது அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு கீழேருந்து. நீங்கள் முறைச்சிட்டே அதுக்கப்புறம் அவர் கண்ணிலேருந்து மறைஞ்சிட்டிங்க. அப்போ அவர் லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டார். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கிளாஸ்லேயும் அவ்வளோதான், கிளாஸ் எல்லாம் கவனிக்கிற மாதிரி இல்லை, கையை நோண்டிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அவனை மறக்க முடியல உங்களால். அவன் வேற உங்கள் கிளாஸ் தான். ஸோ அதனால அவன் வரும்போதெல்லாம் அவனை பார்க்க வேண்டிய நிலமை. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த அபூர்வா கையை பிடிச்சிட்டு அவ்வளோ ஜாலியாக அவன் கூட நடக்கிறா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பற்றிக்கிட்டு தான் வருது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஸோ அப்படியே டைம் போயிட்டே இருக்க, எப்படா காலேஜ் முடியும், எப்படா வீட்டுக்கு போவோம், இந்த முகரையெல்லாம் பார்க்க வேண்டிய நிலமை எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வயன், நான் தான் உங்களை பிரின்சிபல் சார் கூப்பிட்டாரு. ஸோ நீங்கள் பிரின்சிபல் சார் ஆஃபீஸ்க்கு போகலாம்.
என்ன என்னையவா என்னைய எதுக்கு கூப்பிட்றாங்க? தெரியலம்மா, நீ போய் பாரு. ஓகே மேம். ஷெலை போவேன். போ, பிரின்ஸிபல் சார் கூப்பிட்றல்ல, போயிடன்னு கேட்டுட்டு வா. ஓகே மேம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு வையன் தெரியல என்னென்னு அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டுருக்கீங்க. பிரின்சிபல் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தா அங்கே ஒருத்தர் முதுகு காய்ச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு சேரில். சார் என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்போது அந்த பர்சன் அப்படியே திரும்புகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுற? அதுவும் பிரின்சிபல் ஆஃபீஸ் ரூமில் சேரில் உட்காந்துட்ருக்க. எந்திரி ஃபஸ்ட்டு. ஜூனியர் பையனாக இருந்துக்கிட்டு இவ்வளோலாம் தைரியம் ஆகாது. பிரின்சிபல் சார் பார்த்தாருன்னா அவ்வளோதான், உன்னைய பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. போ கிளாஸ் ரூமுக்கு போ. பங்க் அடிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்துட்ருக்கியா இவ்வளோ தைரியமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் எக்ஸ்கியூஸ் மீ வெயிட் அப்படின்றாரு. நீங்கள் என்ன கோட் சுட்டெல்லாம் போட்டிருக்க? கோட் சுட்டெல்லாம் போட்டால் நீ இன்னும் பெரிய ஆளா? ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம். போ கிளம்பு ஃபஸ்ட்டு. பிரின்சிபல் சார் வந்தாருன்னா அவ்வளோதான், நீ மாட்டிப்ப அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு அப்படின்ட்டு அவர் ஏதோ பேச வரும்போதே கரெக்டாக உங்களோட பிரின்சிபல் வந்துட்டார். பிரின்சிபல் என்னம்மா இங்கே என்ன பண்ணுற? நானா? நீங்கள் தானே கூப்பிட்டு விட்டீங்க, அதனால தான் வந்தேன். என்ன நான் கூப்பிட்டேனா? நான் ஒன்றும் கூப்பிடலையாம்மா உன்னைய? நான் தான்ப்பா கூப்பிட்டேன். நீயாட்டியாங் எதுக்கு? அப்போ நீங்கள் அப்பான்னு கூப்பிட்றதை பார்த்து அப்படியே திரும்பிட்டு அவங்க பார்க்குறீங்க. என்ன அப்பாவா அப்படின்ற மாதிரி. அப்பா கொஞ்சம் அவங்களோட அகாடமிக்ஸை பற்றி பேச வேண்டியது இருந்துச்சு, ஸோ அதனால தான். ஓ அப்படியாடாட்டியாங், சரி ஓகே. அப்புறம் உன்னோட பேர் என்னம்மா? என்னோட பேரா வயன். ஓ வயனா, சரி ஓகே. இவன் என்னோட பையன். இதுக்கு மேலே இவன் தான் அவங்க எல்லாரோட பிரின்சிபல். இன்னிலேருந்து இவன் தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்க போகிறான். ஸோ இதுக்கப்புறம் இவன் தான் பிரின்சிபல், நான் அவங்களோட பிரின்சிபல் கிடையாது. ஓகேவா? சரிம்மா நான் கிளம்புறேன். டேயாங் பார்த்துக்கோ. ஓகேப்பா அப்படின்ட்டு டேங்கோ சொல்ல, அதுக்கப்புறம் டேங்கோட அப்பா அதாவது பழைய பிரின்சிபல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. கிளம்புன பிறகு டேயாங் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவர் தான் பார்த்துட்ருக்கீங்க. சாரி, நான் நீங்கள் பிரின்சிபல்னு தெரியாமல் நான் ஓவராக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க. என்ன அப்போ நீ பேசினதெல்லாம் சும்மா ஆகிடுமா என்ன அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்காரு உங்கள் பக்கத்தில். சாரி நான் வேணும்னு பண்ணல. ப்ளீஸ் என்னைய டிஸ்மிஸ்லாம் பண்ணிடாதீங்க. என்னை காலேஜ் விட்டெல்லாம் தூக்கிடாதீங்க. நான் இதுதான் கடைசி வருஷம். இதை மட்டும் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன். என்னோடய ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்பிகிட்ருக்கீங்க. கண்ணை மூடி அதுக்கப்புறம் கையை ரப் பண்ணிவிட்டு ரொம்ப பயந்து போய் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதை பார்க்க அவருக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அவர் உங்ககிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. அது கூட தெரியாமல் நீங்கள் இன்னுமே மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க. ஓகே இன்றைக்கி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டா, அப்போ நேற்று நடந்ததுக்கு யார் மன்னிப்பு கேட்பா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் புரியாமல் அவர் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ தான் அவர் உங்கள் கிட்டே இருக்காருன்னே புரியுது. ஸோ நீங்கள் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. அப்போ அவர் அப்படியே உங்களை இழுத்து அவர் கிட்ட வச்சுக்கிறாரு. அதுவும் உங்கள் கையை பிடிச்சி அவர்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக நீங்கள் அவரை ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? நேற்று நான் என்ன பண்ணேன்? நான் இன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன்னே. என்ன அப்படியா? உனக்கு ஞாபகம் இல்லை? இல்லை ஞாபகம் இல்லை. நேற்று நைட்டு உன் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிட்டு நீ மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது செம்மையாக குடிச்சிருந்தில்ல? ஆமாம், நான் குடித்தது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஏன்னா நீ வீட்டுக்கு போகும்போது தான் என் மேலே வாமிட் பண்ணிட்டு போனியே, ஞாபகம் இல்லையா என்ன? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு புரியல அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை நீங்கள் கணிச்சு பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு. அப்போ நேற்று இவர் மேலே தான் நம்ம அப்படி பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. ஸோ இப்போது அதுக்கும் சேர்த்து நீங்கள் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. சாரி நான் அப்படி பண்ணிருக்கக்கூடாது, நான் வேணும்னு பண்ணல, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பதறிட்டே சாரி கேட்குறீங்க. அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. இருந்தாலும் அவரோட கோல்டு வாய்ஸில், இங்கே பாரு எனக்கு மன்னிப்பெல்லாம் தேவையில்லை, அதுக்கு பதிலாக நீ எனக்காண்டி ஒன்று பண்ணணும். என்ன பண்ணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். 100% நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒத்துக்க அவர் லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு, ஓகே அப்போனா நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடு. என்ன? ஆமாம், நீ எனக்கு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு 2 months இருக்கணும். அதுக்கு உனக்கு ஓகேவா? ஏன்னா நானும் இருக்க மாட்டேன். நான் எதுக்கு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்? எதுக்கு நான் நடிக்கணும்? அதுக்கு நான் பதில் சொல்லணுமா என்ன? நேற்று பண்ணது, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்கிட்ட பேசினது, அதுக்கெல்லாம் அதுக்குன்னு நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணுமா? இங்கே பாரு, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என்னோடய கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக நீ இருக்கியா? அவ்வளோதான். 2 monthsக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, அவ்வளோதான். அதோடு சேர்த்து உனக்கு நிறைய பெனிஃபிட் பண்ணித்தரேன். உன்னோட அகாடமிக்ஸை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் அவனோட ஃபீஸில் கூட டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன், ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறாரு. உங்களுக்கு கொஞ்சம் தயங்குறீங்க, ஃபேக்காக தானே இருக்க சொல்கிறாரு, இருந்துடலாமா அப்படின்ட்டு இங்கே யோசிக்கும் போதே, இவ்வளோ யோசிக்கலாம் உனக்கு டைம் இல்லை, நீ ஓகேவா இல்லையா அதை மட்டும் சொல்லு, இது உனக்கு தான் என்னை விட ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ஸோ கொஞ்சம் நல்லா யோசி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் அப்படியே போய் அவரோட சேரில் உட்காந்துட்டு விண்டோ வழியாக வெளில பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் ஃபேக் தானே, ஸோ அதில் என்ன இருக்க போகுது, அதுவும் ஜஸ்ட் 2 months தானே, அது வெளியே நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதே அப்படின்ட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஸோ இந்த பதிலில் தான் டேங்கோ எதிர்பார்த்தாரு. ஸோ அவர் அப்படியே சிரிச்சிட்டு ஓகே இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராக்டை ஒரு ட்ராவிலேருந்து எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாரு. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க, அப்போது இதை ப்ரிப்பேர்டாக வச்சுருக்காரா என்ன, ஒரு வேளை நாம் இல்லைன்னா வேறு யாராச்சும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரிப்பேர்டாக வச்சுருப்பாரோ என்னமோ, நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு வர பெனிஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு நீங்கள் சைன் பண்ண போகும்போது, ஒரு நிமிஷம், என்ன சார், எல்லாத்தையும் ஒரு தடவை கிளியராக படிச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஏன் மேலெல்லாம் நீ மிஸ்டேக் சொல்லக்கூடாது, ஓகே அப்படின்ட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ அவர், அப்போனா உனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி தானே, இல்லை அப்படி இல்லை, ஒரு தடவை படிச்சிட்டா, ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்றாரு. ஸோ நீங்கள் என்ன படிக்க சொல்லிவிட்டு இப்போ இவனே இப்படி பண்ணுறான், இவர் என்ன பண்ணிட போகிறாரு, கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் சைன் போட போகிறீங்க. அப்போ மறுபடியும் ஸ்டாப் ஆகிட்டு, ஒரு கண்டிஷன், என்ன அது, நம்ம 2 பேரும் கப்புள்ஸாக இருக்கும்போது நமக்குள்ளே ஃபிசிக்கல் டச் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்போது அவர் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. ஆமாம் அப்படி இருக்கக்கூடாது, பட் அதை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா சம்டைம்ஸ் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் நான் உன்னை தொட தான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஆனால் அது உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லைனா நீ பாட்டில் கிளம்பிட்டே இருக்கலாம். சரின்ட்டு நீங்களும் எதுவுமே பேச முடியாமல் சைன் போட்டிங்க. அவரும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு. இந்தாங்க அப்படின்ட்டு கொடுக்க, சரின்ட்டு டேங்கோ அதை வாங்கிக்கிறாரு. நான் கிளாஸுக்கு போட்டா, ஓகே கிளம்பு, ஆனால் ஒரு விஷயம், நான் எப்போ கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலுமே நீ வரணும், புரிஞ்சுதா, ரீசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதுக்கப்புறம் எனக்கு செம்ம கோவம் வரும் சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களே சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. அவர் அப்படியே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை தான் பார்க்குறாரு. அதில் லாஸ்ட் பாயிண்ட்டாக ஒன்று எழுதியிருக்கு, அதில் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாமே அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அவர் உங்கள் கூட 2 months கான்ட்ராக்டில் இருக்க போகிறாரு, கப்பல்ஸா அப்படின்ற மாதிரி இருக்குது. செகண்ட் பாயிண்டில் நீங்கள் இந்த கான்ட்ராக்டை மீறினா என்னெல்லாம் விளைவு இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலுமே வரணுன்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் எப்போ வேணாலும் ஃபிசிக்கல் டச் வச்சுக்கலான்ற மாதிரி இருக்குது. அந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் படிக்கலை, அதை அவர் படிக்கவும் விடலை. ஏன்னா படித்தா நீங்கள் கன்ஃபார்ம் சைன் போட மாட்டீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவர் அப்படி சொல்லிவிட்டு சைனும் வாங்கிக்கிட்டாரு கிரிமினலாக. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க அந்த வீட்டுக்கு போகிறீங்க. போயிட்டா நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. என்ன அவன் என் சோகமாக இருக்க, இன்னுமே அவனை நினச்சதான் சோகமாக இருக்கியா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் சோகமாக இல்லை, கொஞ்சம் வருத்தம் இருக்குதான், பட் ஈவன் அதெல்லாம் இப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரு பொண்ணு, ஸோ அதனால் அதை நீங்கள் விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்து என்ன பிரயோஜனம், நம்மளோட லைஃப்பை நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ உங்கள் மண்டையில் ஓடிட்டுருக்கிறது டேம் கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட் தான். அவர் நம்ம காலேஜோட பிரின்சிபல், நான் அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், நானும் அவரும் ஒரு கப்பலா, கேட்கவே கொஞ்சம் ஃபன்னியாக இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது அவர் லாஸ்ட்டாக நீங்கள் போகும்போதும் சொல்லியிருப்பார், இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட இந்த விஷயத்த நீங்கள் சொல்லலை. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. போயிட்டுருக்கும்போது முன்னாடி டேங் தான் வராரு. வையன் இவர் தாண்டி, இவர் மேலே தான் அன்றைக்கி நீ, தெரியும், எப்படி தெரியும், நீ தான் எதுவுமே ஞாபகம் இல்லை நீயே, அது நான் ஞாபகப்படுத்தி பார்த்தேன், அப்போ தெரியும். ஓ அப்படியா, பார்க்கவே ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அவரும் இங்கே தான் படிக்கிறாரா என்ன, அவர் எங்கே படிக்கிறாரு, அவர் தான் இந்த காலேஜோட பிரின்சிபல். என்ன பிரின்சிபலா, என்னடி வையன் வளர்ற, நீ நம்மளல, ஆனால் எனக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இவர் தான் பிரின்சிபல். இப்போ பாரு,
இங்கே ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்களே அது எதுக்குன்னு நினைக்கிற? இதுக்கு தான். இப்போ நம்மளுக்கு மார்னிங் அசம்பிளி இருக்கிறதும் இவர் தான் புது பிரின்சிபல்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான். வேணா பாரு அப்படின்ட்டு இங்கே சொல்ல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் டேயாங் தான் புது பிரின்சிபல்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வயன் உனக்கு எப்படி வயன் தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். அதான் எப்படி? அது நான் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு நேற்று போனேன்ல, அப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் அப்போ தான் கேட்டேன். ஓ அப்படியா? ஆனால் நீ தாண்டி பாவம். நானா? ஏன்? ஏன்னா நீ தான் அவர் மேலே வாமிட் எடுத்துட்டியே. நீ அன்றைக்கி போதையில் இருந்தா ஓகே, ஆனால் அவர் ஒன்றும் போதையில் இல்லை, அவர் ஸ்டெடியாக தான் இருந்தார். அவருக்கு கன்ஃபார்ம் நீ தான் தெரிஞ்சிருக்கோம். உன்னை பார்த்தாருன்னா கன்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறாரு. நீ அவ்வளோதான், அவர் முன்னாடி ஆக்வர்டாக நிற்க போகிற பாரு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலைக்கிறாங்க. பட் நீங்கள் தான் ஃபஸ்ட்டே அவரை பார்த்து பேசிட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன ஆக்வர்டாக நிற்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே உங்கள் கிளாஸ் ரூம் போயிட்டுருக்கீங்க. அப்போது டேங்க உங்கள் முன்னாடி வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குட் மார்னிங் சார்ன்ற மாதிரி எல்லாருமே குட் மார்னிங் சொல்லிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் டேங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் சொல்லணுமே அப்படின்ற மாதிரி குட் மார்னிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு போகிறீங்க, அவருக்கு ஒரு விஷயம் கூட சொல்லாமல். அப்போ அவர், எக்ஸ்கியூஸ் மீ 1 செகண்ட் வெயிட் அப்படின்றாரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படின்ட்டு எல்லாருமே நின்று டேங்க தான் பார்க்குறாங்க. நான் உங்களால் நிற்க சொல்ல, இந்தோ இவங்கள மட்டும்தான் நிற்க சொன்னேன். ஏன்னா வயனியா? கரெக்ட், வயனா. அவங்க மட்டும் நிற்கட்டும், மற்றவங்களாம் கிளம்புங்க. சார் எதுக்கு? நீங்களாம் விஷ் பண்ணீங்க, பட் மேடம் விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப வலிக்குது போல். ஸோ அதனால நான் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது, நீங்களாம் கிளம்புங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவங்கள பாவமாக பார்த்துட்டு கிளம்புறாங்க. நீங்கள் போகாத, ப்ளீஸ் போகாதன்ற மாதிரி கையை பிடிக்கிறீங்க. பட் அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நீங்கள் மட்டும் பாவம் போல் நின்றுட்டுருக்கீங்க. அங்கே நீங்களும் டேயாங்க மட்டும்தான் நின்றுட்டுருக்கீங்க, மற்றபடி அங்கே யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே கிளாஸ் கவனிக்கிறதுக்காண்டி போயிட்டாங்க. ஏன்னா இது கிளாஸ் ஹவர், அதனால. ஸோ அப்போது, ஏன் உனக்கு எனக்கு குட் மார்னிங் சொல்கிறதுக்கு வலிக்குதோ? அது சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. குட் மார்னிங். இப்போ குட் மார்னிங் சொல்ல என்ன பிரச்சனை? அப்பயே சொல்லியிருந்துருக்கணும். அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட்? அதுவா அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்கள் அவரை தான் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு இவர் கிட்ட வராரு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பீதியோடு பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் கிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் பின்னாடி போகலான்னு ட்ரை பண்ணால் அது கூட விடாமல் அவர் அப்படியே உங்களை பிடிச்சிட்டாரு. சார் என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்? நீ எங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்குற? இல்லை, நான் தப்பிச்செல்லாம் போகல. நீங்கள் எதுக்கு இவ்வளோ கிட்ட வரீங்க? அதனால்தான். இங்கே பாரு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க போகிற. இதுக்கே நீ இப்படி பண்ணனா அதுக்கப்புறம் எப்படி உன்னால் நடிக்க முடியும்? ஸோ அதனால் உனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். என்ன ட்ரைனிங்கா? எதுக்கு ட்ரைனிங்? இப்போது நான்லாம் பெரிய பார்ட்டிக்கு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அங்கே நீ இப்படி தூரமாக நின்றுட்டு இனி ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்த்துட்டு இருந்தனா உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வராது? அதுக்கு நீ கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். என் கையை பிடிக்கிறதுக்கு ரொம்ப உரிமையாக என் கையை பிடிக்கணும். அதில் யாருக்குமே டவுட்டே வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்னை ஹக் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சில விஷயத்துக்கெல்லாம் நீ கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இப்போது நீ என்னையா ஹக் பண்ணு. ஏன்னா நான் உங்களை ஹக் பண்ணுமா? இல்லை, என்னால் முடியாது. இல்லை, நீ இப்போ என்னை ஹக் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீ மட்டும் ஹக் பண்ணலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நீ படிக்க முடியாது. நீ படித்து கிராஜுவேட் ஆனால் கூட உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. அப்படி பண்ணி விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. சார் என்ன சார் மிரட்டுறீங்க? ஆமாம், நீ அந்த கான்ட்ராக்டை முழுசாக படிச்சியா இல்லையா? அதில் இதெல்லாம் தான் போட்டிருந்தேன். அதுக்கு நீ சம்மந்தன்ற மாதிரி சைன் கூட பண்ணியே. இப்போ உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நீ என்னை ஹக் பண்ணி தான் ஆகணும். சார் இதெல்லாம் மோசம். என்ன மோசம்? நீ ஒத்துக்கிட்டு தானே வந்த, ஒத்துக்கிட்டு தானே சைனும் பண்ண. 2 மந்த்ஸாக கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு. சார் ஒத்துக்கிட்டேன். ஆமாம், அதில் கூட நான் சொன்னேன்ல, கொஞ்சம் ஃபிசிக்கல் டச்செல்லாம் தேவைப்படும், அதில் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி. அது கூட நீ ஓகேன்ற மாதிரி தானே சைன் போட்ட? ஆமாம், ஆனால் இங்கே பாரு, ஆனால் அவனால் எனக்கு தேவையில்ல. இப்போ நான் சொன்னதை நீ செஞ்சாகணும், இல்லைனா இப்போ நடக்கிறதே வேறையாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ பாரு, ஹக் பண்ணலான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் எல்லாருக்கும் முன்னாடியும் நீ தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். சார் ஆனால் நீங்கள் தானே யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க. நான் சொன்னது நமக்குள்ளே கான்ட்ராக்ட் இருக்குன்னு மட்டும்தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்ட்டு சொல்கிறார். நீங்கள் என்ன இவன் எல்லாமே கிரிமினலாக தான் பிளான் போட்டு வந்தானா? எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியல.
சரி, இப்போ என்ன உங்களை ஹக் பண்ணணும் அவ்வளோதானே? ஆமாம், நீ என்னைய ஹக் பண்ணணும் இப்போது. ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறீங்க. அப்போ தான் லைட்டாக அவர் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அவர் கிட்ட போயிடுறீங்க. அவரும் அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. போயிட்டு ஹக் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 5 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் ஹக் பண்ணிட்டீங்க. அதுவும் லைட்டாக தான் அவர் மேலே கை வச்சு ஹக் பண்ணியிருக்கீங்க, பட்டும் படாத மாதிரியும். அப்போ அவர் உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்ருக்கீங்க. உங்களால் நிமிர்ந்து கூட அவரை பார்க்க முடியல, அவ்வளோ டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாரு. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. யாராச்சும் பார்த்துட்டா என்ன வருதுனோ உங்களுக்கு செம்ம பீதியாக இருக்குது. ஆனால் அவர் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் உங்களோட ஹக்கை கொஞ்சம் அவர் ஸ்மைலோட அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவரே 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களை விடுறாரு. உங்களுக்கு சார் என்ன பண்ணுறீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதை என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நீ ஒன்றும் கவலைப்படாத, புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ செஞ்சால் மட்டும் போதும். இன்றைக்கி மாதிரி மறுபடியும் அடம் பிடிக்கிற வேலைலாம் வேணாம். சொன்னோன்னா அந்த வேலையை செய்ய கற்றுக்கோ, புரிஞ்சுதா? அப்படின்ட்டு இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி அவங்கள பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் இப்போ நடந்ததை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாமல் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. பட் அவர் ரொம்ப கேஷுவலாக உங்ககிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வயன், உன்னோட நம்பர் கொடு. என்ன? உன்னோட நம்பர் உன்கிட்ட போய் கேட்குறேன் பாரு அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை பிடுங்கி அவருக்கு ஃபோனுக்கு ஒரு கால் பண்ணிக்கிறாரு. ஓகே, இதை சேவ் பண்ணிக்கோ, இதுதான் என்னோடய நம்பர் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் பாட்டில் அங்கேருந்து கிளம்பிட்டார். போகிற அவரையே தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கிளாஸஸ் எல்லாம் முடியுது. இன்றைக்கி ஃபுல்லுமே நீங்கள் டேங்கை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இவர் எந்த மாதிரி பர்சன்னே புரிஞ்சுக்க முடியலையே, வித்தியாசமாக இருக்காரே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப்பாக நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு பேக் அங்கே போட்டுட்டு அப்படியே ஹாயாக சோஃபாவில் உட்காறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை தான் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோனில் 2 மிஸ்ட் கால் வந்திருக்கு. ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. யாரோடதுன்னெலாம் தெரியல. யார் இது நம்மளுக்கு 2 மிஸ்ட் கால் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. அப்போது ஒரே ரிங்கில் அந்த கால் அட்டன் ஆகிடுச்சு. ஹலோ, யார் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க வரதுக்கு முன்னாடியே, என்ன கொழுப்பா உனக்கு? எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணுறது? நான் இன்னொரு வாட்டி கால் பண்ணும்போது ஒரே ரிங்கில் நீ எடுக்கிற, இல்லைனா அவ்வளோதான் ஒன்றிய அப்படின்ட்டு காலை கட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. இந்த வாய்ஸை இங்கே கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரன் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அது டேங்கோட வாய்ஸ் தான். ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அதுக்கு எதுக்கு இப்படி கத்துறான்? என்னோடய ஃபோன் சைலண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் எடுக்க முடியல. அதுக்கு இப்படி கத்துவானா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவரோட நம்பரை சைக்கோ அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபோன் ஆன் பண்ணால் அவங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதுவும் வாட்ஸ்அப்லேருந்து. என்ன அப்படின்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது டீயோட நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு ஏதோ 2 வீடியோஸ் வந்திருக்கு. வீடியோவா? என்ன வீடியோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதில் ஏதோதோ ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு அதை பார்க்க சொல்லிக்கல. ஒரு வீடியோவில் 2 பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுற மாதிரி ஓடிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டீங்க. இன்னொரு வீடியோவா உங்களால் ஆன் கூட பண்ண முடியல. நீங்கள் என்ன இது இப்படியெல்லாம் அனுப்புகிறாரு? இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி அனுப்புவாங்கன்னு. கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு ஒத்துக்கிறேன் தான், அதுக்குன்னு இப்படியா அனுப்பணும்? நான் ஒன்றும் அவரோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே. ஒருவேளை இதுக்கும் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணுன்ற மாதிரி சிம்பாலிக்காக சொல்கிறாரா அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம பீதி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஃபோனை கூட எடுக்கலை, அப்படியே வச்சிட்டிங்க தூரத்தில். அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப்பாக நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அவர் கண்ணிலே பற்றக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருந்தாலே நீங்கள் வேறு ரூட் எடுத்துக்கிட்டு செப்பரேட்டாக போயிடுறீங்க. ஏன்னா அவர் முன்னாடி போனால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார்னே தெரியாதுன்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. சொன்னால் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. நல்ல வேலைப்பா, காலேஜும் முடிஞ்சிச்சு, அவர் கண்ணில் நம்ம மாட்டவே இல்லை அப்படின்ட்டு ஹாப்பியாக நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. யார் இது அப்படின்ட்டு நீங்கள் அந்த சைட் போக போனால் அந்த கார் முன்னாடி வருது. சரி, பின்னாடி வழியாக போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த கார் ரிவர்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணுது. யார் நீ? உனக்கு அறிவு இல்லை, பார்த்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியே நீங்கள் திட்டுறீங்க. அப்போது அந்த கார் விண்டோ அப்படியே கீழே இறங்குது. அப்போ பார்த்தா உள்ள டேயாங் தான் சன்கிளாஸஸ் போட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. சார் நீங்களா? நீங்கள் உனக்கு கால் பண்ண எடுக்க முடியாதா? காரில் வந்து உட்காரு அப்படின்றாரு. நீங்கள் இல்லை, எங்கே, எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, ஓ எங்கே எதுக்கு அப்படின்ட்டு சொன்னால் மட்டும்தான் அந்த காரில் ஏறுவேன் அப்படி தானே? இல்லை அப்படி இல்லை சார். அது ஓ அப்போ வெளிலே நின்று பேசிகிட்டு இருக்க போகிற, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியணும் நீனும் நானும் கப்பல்ஸ்ன்ற மாதிரி, அப்படி தானே வயன்?
இல்லை அப்படி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அங்கே எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு டேங்கோட காரில் ஏறிட்டீங்க. ஏறின பிறகு அவர் சில்லுன்னு கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் சார் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. ம் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நீ சும்மா உட்கார்ற வேலை மட்டும் பாரு. சார் ஃபஸ்ட் நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க, எங்கே போகிறோம் என்னன்னு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் பாட்டில் போயிட்டுருக்கீங்க. ஏன் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் மேடம் வருவீங்களோ? இல்லை நீங்கள் சொல்லணும்ல. அதுக்கு தான் உன் ஃபோனுக்கு கால் பண்ணேன். ஆனால் உன் ஃபோன் நாட் ரீச்சபிள்ன்ற மாதிரி இருந்துச்சு. அது உன்னோட மிஸ்டேக் தானே. நான் என்ன சொன்னேன், நான் கால் பண்ணோன்னே எடுக்கிறோன்னு சொன்னேன். உன் ஃபோனுக்கு என்ன ஆச்சு? அது என்னோடய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சா? எதுக்கு? அது சார்ஜிங் போட மறந்துட்டேன், அதனால தான் சார்ஜிங் இல்லாமல். ஓ சார்ஜிங் இல்லாமல். ஆமாம். ஆனால் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சதே உங்களுக்கு கால் பண்ணால் எடுக்கக்கூடாது அதுக்காண்டி மட்டும்தான். ஆனால் நீங்கள் இப்போது சார்ஜிங் இல்லைன்ற மாதிரி டேங்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. ஸோ அவனும் அதுக்கு மேலே எதுவுமே கேட்கல. சரி இப்போ இங்கே தான் போகிறோம், அதையாச்சும் சொல்லுங்கள். அது ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ அதனால தான். நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக ஃபஸ்ட் டே இன்றைக்கி தான் நடிக்க போகிற. இதுக்கப்புறம் நிறையா இடத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோ. சில டைம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது கூட டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நீ அது எல்லாத்துக்குமே தான் ப்ரிப்பேராக இருந்துக்கணும். ஏன்னா அது எல்லாத்தையும் நான் உன்ட்ட ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் நீ வந்தாகணும்னு. ஞாபகம் இருக்குது தானே? ஞாபகம் இருக்குது. அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாயிட்டீங்க. அமைதியாகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசாமல் விண்டோ சைட் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அவர் மிரர் வழியாக உங்களை பார்த்துட்டு அவர் வண்டியை ஓட்டிகிட்ருக்காரு. நீங்கள் மைண்டில் என்ன ரொம்ப தான் பண்ணுறாரு, எங்கே போகிறோன்ட்டு கூடமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க உரிமை இல்லை. அதுவும் இல்லாமல் எப்போ கூப்பிட்டாலும் போகணுமா, அதுக்குன்னு பாதி சமயத்தில் 1 மணிக்கு கூப்பிட்டா கூடமா போக முடியும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் மைண்டில் புலம்பிகிட்ருக்கீங்க. ரொம்பலாம் புலம்பாத. இப்போ நம்ம என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம். அப்போ உங்களுக்கு நாம் மைண்டில் தானே புலம்பணும், இவனுக்கு கேட்டுருச்சா என்ன அப்படின்ற மாதிரி டேங்க பார்க்குறீங்க. என்னை பார்த்ததெல்லாம் போதும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ நல்லா ரெடியாகி வர அப்படின்ட்டு ஒரு பிளேஸில் சடனாக காரை நிறுத்துறாரு. நீங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டு பின்னாடி வரீங்க. என்ன? அங்கே பாரு அப்படின்ட்டு காமிக்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அது ஏதோ பில்டிங் மாதிரி இருக்குது. என்ன பில்டிங்னே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. என்னது அது? இறங்கு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு உங்களை இறக்கிட்டு அவரும் உள்ளே போகிறாரு. நீங்களும் ஒரு பின்னாடியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் அது ஏதோ காஸ்டியூமெல்லாம் டிசைன் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன இடம் இது? ஆனால் அவர் உங்கள் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணாமல் அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு இவங்கள தான் நீங்கள் ரெடி பண்ணி விடணும். ஓகே சார் அப்படின்ட்டு 2 ஸ்டாஃப் வந்துட்டு அவங்கள அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அவங்க கூட போகிறீங்க. சொட்டையாங்கும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஃபோனில் ஏதோ அவரோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது அவருக்கு முன்னாடி இருந்த 2 ஸ்க்ரீன் அப்படியே ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே தான் உங்களை 2 ஸ்டாஃப் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஓப்பன் ஆக தேவங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அங்கே நீங்கள் தான் அவ்வளோ ஸ்டன்னிங்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நின்றுட்டுருக்கீங்க. ஒரு ரெட்டு கலர் ஸ்லீவ்லெஸ் டாப்பு அப்படியே உங்களுக்குன்னு செஞ்ச மாதிரி அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் லெக்ஸ் கிட்ட அப்படியே ஒரு வி ஷேப்பில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. அது வழியாக உங்கள் தைஸ்லேருந்து கீழே வரையுமே நல்லாவே தெரியுது. அதோட சேர்த்து ரெட்டு கலர் ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் கழுத்தில் ஒரு நெக்லஸ் இருக்குது. அதுவும் பார்க்கவே பலன்னு மின்னிட்டுருக்கு. அதிலே தெரியுது அது டைமண்ட் தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் அப்படியே ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டு அழகாக இருக்கீங்க. அப்போது டேங் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டாரு. என்ன ட்ரெஸ் இது அப்படின்ட்டு புரியாமல் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை தான் அன்கம்ஃபர்டபுளாக பார்த்துட்ருக்கீங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மேடமை ரெடி பண்ணி விட்டுட்டோம். ஓகே அப்படின்ற மாதிரி அப்போ தான் ரியாலிட்டிக்கே வந்து சொல்கிறாரு. ஓகே வா வையன் போகலாம். என்ன ட்ரெஸ் இது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாரு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ இதை தான் போட்டுக்கிட்டு பார்ட்டிக்கு வர, புரிஞ்சுதா? ஃபங்க்ஷன் தானே சொன்னீங்க, ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போவாங்க? நீ பணக்கார ஃபங்க்ஷனை இது வரையும் பார்த்ததில்ல போல், இதுக்கப்புறம் பார்ப்ப, வா என் கூட அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி காரில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்போதையுமே அந்த ட்ரெஸ் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் ஹீல்ஸ் வேறு உங்களால் சரியாகவும் நடக்க முடியாமல் தான் இருந்துச்சு. டேங் தான் உங்களை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாரு. உங்கள் காலில் வேறு அடிபட்டுருச்சு அப்படி இழுத்துட்டு வந்த வேகத்தில். நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டாரு. நம்ம என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு அவர் காரில் இருக்க ஒரு 2 பேண்டேஜ் எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாரு. நீங்கள் புரியாமல் அவரை தான் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, இந்த பேண்டேஜ் அங்கே ஒட்டிக்கோ. பேண்டேஜ் ஒட்டினா அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காதே. பரவாயில்ல ஒட்டு, இது டிரான்ஸ்பரண்ட் தான், ஸோ அதனால் ஒன்றும் கேவலமாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அதை வாங்கிட்டு அப்படியே ஒட்டுறீங்க. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது, இருந்தாலும் அதை ஒட்டிக்கிறீங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த பேண்டேஜ் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது.
என்னடா இது பேண்டேஜ் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதுவரையுமே இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. சரி என்னமோ அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. ஆனால் அவர் உங்கள் ஹீல்ஸை கழட்டிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ஷூ போட்டுக்கொன்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் காலில் அடிபட்டுருச்சுல ஹீல்ஸை போட்டு. அட்லீஸ்ட் இதுவே நான் வேறு ஏதாச்சும் ஸ்லிப்பர் போட்டுக்க சொல்ல வேண்டியதானே. ஆனால் இவர் அது கூட சொல்லலை அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே டேயாங் காரை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக அமைதி தான் இருக்குது. நீங்களும் எதுவுமே பேசல, டேயாங்குமே எதுவுமே பேசல. கொஞ்சம் தூரத்துக்கு வந்த பிறகு டேயாங் கார் நிறுத்துறாரு. என்ன நம்ம வந்துட்டோமா? நீ ஃபஸ்ட்டு கீழே இறங்கு. என்ன? ஒரு நிமிஷம் கீழே இறங்கு. எதுக்கு? நான் எதுக்கு இறங்கணும்? நீங்கள் வரலையா? இப்போ நீ இறங்குறியா இல்லையா? நான் எதுக்கு இறங்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்போது இறங்க மாட்டேன். இல்லை இறங்க மாட்டேன். நீங்கள் வந்தால் தான் நான் கீழே இறங்குவேன். அப்படி சொல்கிறீங்க. ஆனால் டியாங்க்கு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சுத்தமாக புரியல. ஆனால் உங்களுக்கு அந்த ரோட்டில் யாருமே இல்லை, ஃபுல்லு காலியாக இருக்குது. ஒருவேளை நம்மளை இங்கேயே நடு ரோட்டில் அப்படி இறக்கி விட்டு போயிட்டானா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்போனா சரி நீங்கள் இரு, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவர் அப்படியே அவர் ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு தான் சொன்னேன், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணேன். ஓ அப்படியா? அது சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு நீங்களும் கார் விட்டு கீழே இறங்கிட்டீங்க. அவரும் லைட்டாக சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வயன் உள்ளவா. சரி அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே உட்காந்துட்டு பார்த்தா உங்களுக்கு மேட்சிங்கான கலரில் கோட் சூட்டில் இருக்கார். என்னடா அதுக்கெலாம் டீமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு, அதுவும் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக வேறு இருக்காரு அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை. சரி அப்படின்ட்டு அவரும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அதனால தான் நீங்கள் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவரே ஒரு தடவை கேட்டுட்டாரு, என்னை ஏன் இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டோர் பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. வயன் என்னடி பண்ணுற? உன் காலேஜோட பிரின்சிபல் அவர், அதுக்கு இப்படியா சைட் அடிப்ப அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களையே திட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சிக்னலில் கார் நிற்கிது. அப்போ டியாங் ஏதோ கால் வந்துருச்சு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் மறுபடியும் திரும்பி டியாங்கை தான் பார்க்குறீங்க. அவரோட ஹேர்ஸ், அதுக்கப்புறம் அவரோட ஐஸ், நோஸ், லிப்ஸ் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஜொல்லூத்துற லெவல் சைட் அடிச்சிட்ருக்கீங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் அப்படியே எச்சியை முழுங்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் என்னை பார்த்துட்ருக்கிறதா உத்தேசம்? இறங்குறியா? வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றாரு. ஸோ அப்போ தான் நீங்கள் ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்குறீங்க. அப்போ டியாங்க இறங்கிட்டு வந்துட்டு அவர் கையை மடக்கி அப்படியே உங்ககிட்ட தான் நீட்டுறாரு. நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? என் கையை பிடிச்சிக்கோ. எதுக்கா? இப்படி நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு போனோன்னா உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் எல்லோரும் நினப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. ஸோ நீங்களும் சரின்ட்டு அவர் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஒரு பெரிய பார்ட்டி ஆள் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே அதோட டோர் ஓப்பன் ஆக நீங்களும் டேயாங்கும் தான் ஜோடியாக அவ்வளோ க்யூட்டான கப்புள்ஸாக வந்துட்டுருக்கீங்க. அப்போ லைட் ஃபோக்கஸ் எல்லாம் உங்கள் 2 பேர் மேலே தான் இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே லக்ஸுரியஸான ட்ரெஸ்ஸஸ் தான் வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதுவரையும் இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வந்ததே கிடையாது. ஸோ அதனால நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க டியாங்கோட சேர்த்து. அப்போது டியாங்கோட அப்பா, அதாவது உங்களோட ஓல்டு பிரின்சிபல் இருப்பார்ல, அவர் வந்துட்டு, டியாங் வந்துட்டியாடா? ஆப்பா. அப்போது அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டு, இந்த பொண்ணு நம்ம காலேஜில் படிக்கிறாள, இவங்க என்ன பண்ணுறா? அதை நான் சொல்கிறேன், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரிய போகுது அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஸ்டேஜ் மேலே வராரு. அதுக்கப்புறம் மைக் முன்னாடி நின்றுட்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ இந்த பார்ட்டி எதுக்குன்னு எல்லாருமே க்யூரியஸாக இருப்பீங்கள்ல, ஸோ அதை இப்போ பிரேக் பண்ணலாமா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன, இவர் ஏதோ ஃபங்க்ஷன் தானே சொன்னார், ஆனால் என்ன இவரோட பார்ட்டின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் பேசுகிறத தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் ஒன்றும் இல்லை, என் அப்பா இத்தனை நாளா கல்யாணம் பண்ணிக்கோ டியாங் அப்படின்ட்டு எத்தனையோ தடவை சொல்லிட்டாரு. பட் நான் தான் அப்படியே தட்டி கழிச்சிட்டே போயிட்டுருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் அப்படியே அதை கொண்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால தான் என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி ஒரு குட் நியூஸோடு தான் வந்திருக்கேன். அதுதான் எல்லாருக்கும் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. அப்போ எல்லாருமே குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டியாங் பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் காசிப்பெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க, நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் உங்களை அப்படியே இழுத்து அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் வெஸ்ட்டில் அப்படியே கையை போட்டு,
நான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இவ தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட். நானே இவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு இவ்வளோ வயசாகியும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எத்தனையோ பேர் என்னைய கேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்களே. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் கேலாம் கிடையாதுன்னு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது உங்கள் அப்பாக்கே செம்ம ஷாக்கு. அதை விட உங்களுக்கு தான் ஷாக்கு. நீங்கள் அப்படியே வைடைஸ் பண்ணிட்டு அங்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவன் இப்படி சொல்கிறான்? ஏதோ ஃபங்க்ஷனுன்னு தானே கூப்பிட்டு வந்தான். ஆனால் இவன் நாம தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகி நீங்கள் டேயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் அதோட மட்டும் நிறுத்தாமல் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அந்த ஸ்டேஜ் சென்டருக்கு கூப்பிட்டு வராரு. அப்போது அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிட்டு அப்படியே பார்ட்டி லைட்ஸாக ஆன் ஆகுது. அப்போது சாங்கோட டேயாங் உங்கள் வெஸ்ட்டோட பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்ட் உங்கள் கையோட பிடிச்சிக்கிட்டு அப்படியே மெலோடியஸான சாங்குக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுன்னு குழப்பத்தில் இருக்கீங்க. அவர் உங்கள் கூட ரொம்ப ஸ்மூத்தாக டான்ஸ் ஆட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு டான்ஸ் வரும், ஆனால் உங்களுக்கு தான் வராது. உங்களுக்கு சுத்தமாகவே தெரியல, செம்மையாக தடுமாறுறீங்க. இதில் ஹீல்ஸ் வேறு போட்டுட்ருக்க, உங்களால் எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு தெரியல, எப்படி நிற்கிறது நடக்கிறதுன்னு கூட உங்களுக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் நிறையா தடவை தடுமாறிட்டீங்க. ஆனால் டேயாங் தான் சூப்பராக மேனேஜ் பண்ணுறாரு. உங்களை நிறையா தடவை காப்பாற்றி விடுறது, இல்லைனா நீங்கள் கீழே தான் விழுந்து மண்ணை கவணும். ஆனால் டேயாங் தான் உங்களை சூப்பராக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அதோடு சேர்த்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. எதாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு கம்மக்கமாக தான் இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் உண்மையாகவே கீழே விழுந்துற மாதிரி ஸ்டேஜ் வர, அப்போ டேயாங் உங்களை பிடிச்சிட்டாரு. அவரோட ஒரு கை உங்களோட ரைட் லெக்கை பிடிச்சிருக்கு, இன்னொரு ஹேண்ட் உங்களோட முதுகை பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே ஒரு க்யூட்டான போஸில் 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரில் கை வச்சுருக்கீங்க. அப்படியே டேயாங்கே பார்த்துட்ருக்க, டேயாங்க உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. 2 பேருக்குள்ளே ஒரு சூப்பரான ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அதுலேயே அப்படியே பற்றிக்கும் போல் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போன்னு பார்த்து எல்லோரும் கிளாப் தட்ட அப்படியே உங்கள் ஐ கான்டாக்ட் உடஞ்சிருச்சு. அப்போது எல்லோரும் சூப்பர் செம்ம செம்ம அப்படின்ற மாதிரி பாராட்டிகிட்ருக்காங்க. ஸோ டேயாங்கும் எல்லாருக்கும் சிரித்த மாதிரியே தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் அவர் கூட சேர்ந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் டேயாங்கோட அப்பா, அதாவது உங்களோட பிரின்சிபலுக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ எல்லா பார்ட்டியெல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் இவன்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு தான் அவர் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போது டேயாங்கோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒருத்தன் வரான். வந்துட்டு ஹாய் டேயாங், எப்படா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தா எப்படி இருக்கு? செம்மையாக தான் இருக்க. கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் வேறு வச்சுருக்கியடா மச்சான். அப்போ டேயாங் அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் இப்போ தான் இவ்வளோ அழகாக டேயாங் சிரிக்கிறதே பார்க்குறீங்க. ஸோ அவரே பார்த்துட்டு இருக்கும்போது இவ வயன் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது இவன் தான் என்னோடய ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவன் கை நீட்டுறா உங்ககிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்காண்டி. நீங்கள் அப்படியே டேயாங்க தான் பார்க்குறீங்க. டேயாங் என்ன பார்க்குற, ஹேண்ட்ஷேக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்களும் சரின்ட்டு கையை கொடுக்குறீங்க. அவன் கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாமல் உங்கள் கையை அப்படியே தடவிட்டுருக்கான். அவனோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இவனே இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் டேயாங் அது தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி தான் அவர் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்களே கையை உருவிக்கிட்டீங்க. சரி ஓகேடா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான். நீங்கள் என்ன இவர் அவன் நம்ம கையை எப்படி பிடிச்சான், அதை பார்த்து கூட ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலை அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கோவமாக தான் வருது டேயாங் மேலே. அதுக்கப்புறம் டேயாங் உங்களை நிறைய பேர் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, மற்றவங்கக்கிட்ட சகஜமாக பேசுகிறது அப்படின்ட்டு அவர் பிஸி ஆகிட்டார். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த பார்ட்டியே முடிஞ்சிட அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போது நீங்கள் டேயாங் அதுக்கப்புறம் டேயாங்கோட அப்பா 3 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ டேயாங் என்னப்பா என்னாச்சு, கிளம்பலாமா? இருடா டேயாங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ என்ன எல்லாருக்கும் முன்னாடி இவ தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற, அவளோட ஸ்டேட்டஸ் என்ன ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் நீ பாட்டில் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற. எல்லோரும் என்ன நினைப்பாங்க? சீப்பாக நினைக்க மாட்டாங்க? அப்பா கூல் டவுன். எதுக்கு இவ்வளோ கத்திட்டுருக்கீங்க? நீங்கள் தானே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்க. ஸோ அதனால தான் எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இங்கே பாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவளோட ஸ்டேட்டஸ் இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது, மனசு தான் முக்கியம். எனக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, இவளோட மனசு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் இவளை லவ் பண்ணுறேன். இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், கூடிய சீக்கிரம் நான் மேரேஜும் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சும்மா வாய் வார்த்தையாக தான் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது டேங்கோட அப்பா என்ன டேங்க வளரிட்டுருக்க, அவள் நம்ம காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவளை எப்படி நீ லவ் பண்ணலாம்? ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு எதாச்சும் இருக்கா என்ன? ஓ அப்படியா, சரி ஓகே.
அப்போனா சொல்லு, உங்கள் 2 பேருக்குள்ளே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த லவ் அப்படின்ற மாதிரி கேட்க, டியாங் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தார். சொன்னால சொல்லான்னு வரும்போது, இல்லை நீ நிறுத்து, வயன் நீ சொல்லு, எப்படி உங்கள் 2 பேருக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, டியாங் அப்பா நான் சொல்கிறேன், போதும் நிறுத்து, நான் உன்கிட்ட கேட்கல, அவள் சொல்லட்டும் அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. டியாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர்கிட்ட கேட்டிருந்தா பர்ஃபெக்டாக அவர் எல்லா ஸ்டோரியுமே சொல்லியிருப்பார். ஆனால் உங்ககிட்ட அவர் ப்ரிப்பேர்டாக இருக்க மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அப்படின்ட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் தடுமாறுறீங்க. ஒரு வேளை சொதப்பிடுவாளோ அப்படின்ட்டு டியாங் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் நான் இவரை ஃபஸ்ட் டைம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் பார்த்தேன். பஸ் ஸ்டாப்பில் நான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் காலேஜ் ஒர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு போக டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது ரொம்ப இருண்டு போயிடுச்சு. ஸோ அப்போ மழை பெய்யுதே அப்படின்ட்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி இருந்தேன். அப்போ தான் இவரோட கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இவரும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்றுட்டு இருந்தார். அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே நானும் இவரும் மட்டும்தான் இருந்தோம், மற்றபடி யாருமே இல்லை. அப்போ என்கிட்ட குடை இருந்துச்சு. நல்ல வேலை குடை இருக்குது அப்படின்ட்டு நான் அந்த குடையை எடுத்துக்கிட்டு போகலான் தான் நினச்சேன். ஆனால் இவர் பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருந்தார். ஸோ அப்போது நான் தான் அவர்கிட்ட போய் பேச ஸ்டார்ட் பண்ணேன். என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் காரில் தானே வந்தீங்க, ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க? அது வந்து என்னோடய கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஸோ அதனால தான். அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் கால் டாக்ஸியை புக் பண்ணி போக வேண்டியதானே? போகலாம் தான், ஆனால் என் ஃபோன் டெட் ஆகிடுச்சு, சார்ஜிங் இல்லாமல். ஸோ அதனால் என்னால் யாருக்குமே கால் பண்ண முடியல. சரி உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஆட்டோ பிடிச்சாச்சும் வீட்டுக்கு போகலாம்ல? நான் காசெல்லாம் கையில் வச்சுக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க? இங்கே நிற்க போகிறீங்களா என்ன? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா? என்ன? இல்லை என்னோடய வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஃபோன் சார்ஜிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணி கூப்பிடலாம்ல? இல்லை வேணாம், நோ தேங்க்ஸ். சரி ஓகே, அப்போனா என்னோடய ஃபோன்லேருந்து நான் கேபுக்கு புக் பண்ணுறேன். நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு பே பண்ணிடுறீங்களா? அது சொல்லுங்கள், நான் எதாக இருந்தாலும் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். வேறு வழி இல்லாமல் டியாங்கோ சரின்ட்டு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் கேபுக்கு புக் பண்ணேன். அந்த கேபில் தான் அவர் போனார். அந்த கேபுக்கு நான் தான் பேவும் பண்ணேன். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே பே பண்ண சொல்லி கம்பல் பண்ணாங்க. ஸோ அதனால் நானும் பே பண்ணேன். ஆனால் டியாங்க்கு என்னோடய காசில் போக அவருக்கு மனசில்லை. ஸோ அதனால் அவர் என்னோடய நம்பர் வாங்கிக்கிட்டாரு. மறுபடியும் உங்கள் காசை நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நம்பர் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட மறுபடியும் மணியை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காண்டி வந்தார். அப்போது நானும் அவரும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். எங்கள் 2 பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவர் உங்களோட பையன் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய பிரின்சிபலோட பையனா இவர் அப்படின்ட்டு நானும் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். எங்கள் 2 பேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 1 வருஷம் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நம்பும்படியாகவே கதையை சொல்லி முடிக்கிறீங்க. டியாங் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படியே உண்மை மாதிரியே சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி. அப்போது டியாங்கோட அப்பா, அதாவது உங்கள் பிரின்சிபலுக்கு நீங்கள் எவ்வளோதான் ரியலிஸ்டிக்காக சொல்லியிருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓ அப்படின்னா 1 வருஷம் ஆச்சு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி? ஆமாம். அப்போ ஏன் டியாங் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? அது வந்து இது பர்மனெண்ட்டாக கன்ஃபார்மாக அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லாமேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்படின்னா சரி ஓகே, உங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படி தானே? அப்போ நீங்களும் டியாங்கும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. சரி ஓகே, அப்படின்னா வயன் உனக்கும் டியாங்க்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். என்ன? ஆமாம், நாளைக்கே உன்னோட அம்மா அப்பா வர சொல்லு, நம்ம எல்லோரும் பேசி நிச்சயதார்த்தத்தை சீக்கிரமாக வைக்கலாம். என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், 1 வருஷம் ஆச்சுல நீங்கள் லவ் பண்ணி, போதும் லவ் பண்ணது, உனக்கும் வயசு ஏறிட்டே போகுது. ஸோ அதனால் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். அப்பா வேணாம், அது வேணாம், இவ்வளோ சீக்கிரம் வேணாம். இல்லை என்ன உனக்கு பிரச்சனை டியாங்? நீங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணுறீங்களா? நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். உனக்கு பாரு 30 வயசு ஆக போகுது. இன்னும் வயசாகிட்டே போச்சுன்னா எப்போ தான் நீ மேரேஜ் பண்ணிப்ப? இப்போ நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணிக்கலாம், போக போக அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதனால் நாளைக்கு வயன் நீ உன்னோட அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டியாங்கோட அப்பா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு டவுட்டாக இருக்குது, நாளைக்கு மட்டும் நீங்கள் உங்களோட அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் கிளம்பிட்டாரு. ஆனால் உங்களுக்கும் டியாங்க்கும் என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல, குழப்பத்தில் தான் இருக்கீங்க. அப்போது வயன் நம்மளும் வா கிளம்பலாம். என்ன கிளம்பலாமா? என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் உங்கள் ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன்ற மாதிரி தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்க. ஆனால் நீங்கள் நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? எனக்கு புரியல.
இங்கே பாரு, அது நான் உன்கிட்ட சொல்லாத தப்பு தான். ஸோ அதுக்கு மன்னிச்சிக்கோ. இப்போ என்ன பண்ண முடியுன்ற விடு, அது நடந்து போச்சு. நான் அனௌன்ஸ் மட்டும்தானே பண்ணேன், மற்றபடி உன்னை என்ன மேரேஜாக பண்ணிக்கிட்டேன். எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகிற? இது உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியுதா? எனக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. சரி ஓகே, அதை விடுங்க, அது கூட நம்ம அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நாளைக்கு என்னோடய அம்மா அப்பா கூப்பிட்டு வர சொல்கிறாரே, அதுக்கு என்ன பண்ணுறதா ஐடியா? கூப்பிட்டு வரலாம், அதெல்லாம் என்ன இருக்குது? என்ன என்ன நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க? என்னோடய அம்மா அப்பா கிட்ட சொன்னால் அவ்வளோதான், என்னை தொலைச்சிடுவாங்க. உன்னோட அம்மா அப்பா கிட்ட எதுக்கு சொல்லணும்? பின்ன பின்ன என்ன பண்ணுறதா நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு சுத்தமாகவே புரியல. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட அம்மா அப்பாவை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். என்னோட அம்மா அப்பாவை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களா? ஃபேக்கான அம்மா அப்பாவை சொன்னேன். ஃபேக்கா? ஆமாம், நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு நீ வந்தால் மட்டும் போதும், மிச்சது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். வா என் கூட, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அது வெளில கூட்டு வந்துட்டு காலில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு உன்னோட ஹீல்ஸை கழட்டு. எதுக்கு? கழட்டுன்னா சரின்ட்டு நீங்களும் கழட்டுறீங்க. இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்ட்டு ஒரு ஷூவை எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? ஷூ போட்டுக்கோ, உனக்கு தான் ஹீல்ஸ் செட் ஆகலைல்ல, இதை போட்டுக்கோ. இந்த பார்ட்டி முடிகிற வரையும் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு புரிஞ்சிச்சு உன்னால் ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்க முடியலன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீ ஹீல்ஸ் போடாத. இது முக்கியமான ஃபங்க்ஷன்றனால தான் உன்னைய ஹீல்ஸ் போட சொன்னேன். ஐம் சாரி அப்படின்ட்டு ரொம்ப ஜென்டலாக சொல்லிவிட்டு வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து காரை எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? ஷூ மாட்டிக்கோ. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அந்த ஷூ போடுறீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்குது, ஒரு பிரைட்னஸ் இருக்குது. நீங்கள் டேயாங் கிட்ட கொஞ்சம் விழுந்துட்டிங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க டேயாங் பண்ணுறதுல. நீங்கள் அவர் நம்மளை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிங்க. ஆனால் அவர் உங்களுக்காண்டி ஷூ எல்லாம் வாங்கி வச்சுருந்தாரு. அது ரொம்ப கேரிங்காக உங்களுக்கு படுது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஷூ போட்டியா? போட்டுட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு அவர் காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு உங்கள் ஃபோனில் அவர் மெசேஜ் அனுப்பியிருந்தார்ல, அதான் 2 வீடியோ. ஸோ அதை பற்றி கேட்கலாமா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் தோணிகிட்ருக்கு. ஏன்னா இவர் இவ்வளோ ஜென்டில் நடந்துக்கிறாரு, இவர் அந்த மாதிரி வீடியோஸ் அனுப்பியிருப்பாரா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கா? சார் என்ன? இல்லை, நேற்று எனக்கு 2 வீடியோஸ் அனுப்புனீங்களே, அதை நீங்கள் தான் அனுப்புனீங்களா என்ன? ஏன்னா வீடியோஸா? என்ன வீடியோஸ்? இந்தோ இதுதான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் ஆன் பண்ணி காமிக்கிறீங்க. அவர் பார்த்தோன்னா அப்படியே திரும்பிக்கிட்டாரு. என்னது இது? இதெல்லாம் இதுக்கு ஏன்ட்ட காமிக்கிற? இது உங்கள் நம்பர்லேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா ஏன் நம்பர்லேருந்தா அப்படின்ட்டு அவர் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஆமாம், அவர் ஃபோன்லேருந்து தான் வந்திருக்கு. இதை நான் அனுப்பவே இல்லையே அப்படின்ட்டு அவர் யோசிச்சு பார்க்கும்போது தான், ஓ சாரி வயன், இதை நான் அனுப்பலை, அது என்னோடய தம்பி தான் ஏதோ பண்ணி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஃபோன் நான் அவன் கையில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதை நான் அனுப்பலை, அவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு உடனே அவரோட தம்பிக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவனோட தம்பியை எடுத்துகிட்டு, ஹலோ சொல்லுண்ணா. என் ஃபோனில் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று? நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? இல்லை, ஏதோ 2 வீடியோஸ் யாரோ ஒரு பொண்ணுக்கு நீ அனுப்பி வச்சிருக்கே, என்ன விஷயம் அது? ஓ அதுவா, என் ஃப்ரெண்டு கேட்டான், ஸோ அதனால தான் அந்த வீடியோஸ் அவனுக்கு அனுப்பி வச்சேன், மற்றபடி நான் வேறு யாருக்குமே அனுப்பலைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பைத்தியம், உன்ட்ட நான் வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு டேயாங் அப்படியே உங்கள் பக்கம் தான் திரும்புகிறாரு. நீங்கள் அவரை தான் என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. வயன் சாரி, அதை நான் அனுப்பலை, என் அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக உனக்கு அனுப்பிட்டான்னு நினைக்கிறேன். ஐம் வெரி சாரி வயன் அப்படின்ட்டு ரொம்பவே மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு இதுவுமே ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஏன்னா அவர் பண்ணாத தப்புக்கே இவ்வளோ மன்னிப்பு கேட்குறாரே அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நீங்கள் அனுப்பலைல்ல, உங்கள் தம்பி தானே மிஸ்டேக்காக அனுப்பிட்டாரு, பரவாயில்ல அப்படின்றீங்க. ஸோ டேயாங்கோ உங்களை கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கிட்டே இறக்குறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு அவரை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. டேயாங்கோ உங்களை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்னன்னே தெரியல, உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங். ஸோ உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபேக்கான அம்மா அப்பாவா. அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் சைடில் டேயாங்கோ, அதுக்கப்புறம் உங்களோட முன்னாடி தான் உங்களோட பிரின்சிபல் உட்காந்துட்ருக்காரு. அப்பா, அவள் தான் அவளோட அம்மா அப்பா கூப்பிட்டு வந்துட்டால, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா என்ன? இதுக்கு மேலே என்ன டவுட்டு? எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களோட ஃபேக் அம்மா அப்பா கிட்ட திரும்புகிறாரு. ஓகே, உங்களோட பொண்ணும் என்னோடய பையனும் லவ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும், என் பொண்ணு எதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிடுவா அப்படின்ட்டு அவங்களுமே நல்லாவே நடிக்கிறாங்க. நீங்களே என்னோடய உண்மையான அம்மா அப்பா விட ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
சரி ஓகே, அப்போனா டியாங்க்கும் வயனுக்கும் நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் நாளைக்கே. ஓகேவா உங்களுக்கு? என்ன நாளைக்கேவா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஆமாம் நாளைக்கே, ஏன்னா அவனுக்கு வயசு ஏறிட்டே போகுது. ஸோ நிச்சயதார்த்தம் மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் விட்டு வேணால் நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா அப்படின்ட்டு கேட்க உங்களோட ஃபேக் அம்மா அப்பா அப்படியே திரும்பி டேயாங்க தான் பார்க்குறாங்க. டேயாங் என்ன பார்க்குறீங்க, சொல்லுங்கள், ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிக்க அதில் என்ன இருக்குது, ஓகே அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணுறாங்களே, ஸோ அதனால் நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன இவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னுமே ஷாக்கிங்காக இருக்குது. உங்களால் எதுவுமே பேசக்கூட முடியல. அப்படின்னா ஓகே, நாளைக்கு நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். உங்ககிட்ட ட்ரெஸ் இருக்குமான்னு கூட டவுட்டு தான், அதை கூட நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு டேயாங்கோட அப்பா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. டியாங்க்கு என்னடா இது நிச்சயதார்த்தம் நாளைக்கா அப்படின்ட்டு அவருக்கு இன்னுமே ஷாக்கு. உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கணும், அவர் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியலையடா அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. ஏ வயன் என்ன சார், இங்கே பாரு என்னை சார் நல்லா கூப்பிடாத, ஃபஸ்ட் எந்திரி, நம்ம கிளம்பலாம். சரி அப்படின்ட்டு நீங்கள் டேயாங் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேக்கான அம்மா அப்பா 2 பேரும் கிளம்புறாங்க. வெளில வந்ததுமே பரவாயில்ல, நீங்கள் ரொம்பவே நல்லாவே நடிச்சிங்க சார், அதுக்கு தான் சார் நாங்கள்லாம் எக்ஸ்பர்ட்டு. ஓகே அப்படின்ட்டு அவர் ஒரு கவரில் மணியை தான் எடுத்து நீட்டுறாரு. ஸோ அவங்களும் காசு வந்துடுச்சு அப்படின்ட்டு அந்த காசை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு ஷார்ப்பாக வந்துடணும், புரிஞ்சுதா? இதே மாதிரி பர்ஃபெக்டாக நடிக்கணும். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதை டேயாங்கோட அப்பா மாடியிலேருந்து பார்த்துட்டாரு. அதுதானே பார்த்தேன், இதெல்லாம் நடிப்பு, எப்படி உண்மையை கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவர் வில்லத்தனமாக யோசிக்கிறாரு. அப்போ நீங்கள் டேயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. என்ன வயன், ஏன் என்னை எப்படி பார்க்குற? இல்லை சார், என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஒருத்தனை நான் உருகி லவ் பண்ணேன், ஆனால் அவன் என்னை மோசம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் வந்தீங்க, ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ட்டு 2 months கான்ட்ராக்ட் போட்டிங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு உங்க கூட பார்ட்டிக்கு வந்தேன், எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிங்க. என்கிட்ட கூட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுக்கப்புறம் என்னோடய அம்மா அப்பா மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட அப்பா சொன்னார். ஸோ நீங்களும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி எனக்கு ஃபேக்கான அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ என்னன்னா நாளைக்கு நிச்சயதார்த்தம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு வயன், இது எல்லாமே ஃபேக் தான், இது எதுவுமே நிஜம் கிடையாது. ஸோ இதெல்லாமே ஒரு ட்ராமா மாதிரி நீ நினச்சிக்கோ, அவ்வளோதான். மூவியில் நடிக்கிறவங்கள எப்படி அந்த நிமிடத்துக்கு மட்டும்தான் அவங்க அந்த சீனை நடிப்பாங்க, மற்றபடி அவங்களோட ரியாலிட்டியே வேறு, டிவியில் அவங்க படுறதே வேறு. அந்த மாதிரி தான் நீயும், புரிஞ்சுதா? நீ உன்னோட வாழ்க்கையை வாழலாம், ஆனால் இந்த 2 monthsக்கு அப்புறம் தான், அது வரையுமே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும்தான் நடிக்கணும். ஸோ நீ அதை உன்னோட மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கோ. சரி வா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். இல்லை வா அப்படின்ட்டு உங்களை காலில் உட்கார வச்சு உங்கள் வீட்டுக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்ட்டியெல்லாம் செம்மையாக நடக்குது. அதுவும் டேயாங்கோட வீட்டில் தான். அவரோட வீடே பிரம்மாண்டமாக இருக்கனால அங்கேயே தான் டேயாங்கோட என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் டெக்கரேஷன்லாம் பலமாக இருக்குது, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்போ டியாங் தான் மேடையில் ரொம்ப கம்பீரமாக ராஜா மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவரோட நிச்சயதார்த்துக்கு வந்திருக்க சில பொண்ணுங்களே டேயாங்க செம்மையாக சைட் அடிக்கிறாங்க. இவன் நம்மளுக்கு கிடைக்க வேண்டவன், யாரோ ஒருத்தி கிடச்சிட்டான், லக்கி தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டேயாங்கோட அழகுக்கு முன்னாடி யாராச்சும் வர முடியுமா என்ன? ஆனால் டேயாங் யாருமே கண்டுக்காமல் அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போது டேயாங்கோட அப்பா கிரிமினலாக யோசிச்சுட்ருக்காரு, ஏதோ பிளான் போட்டிருக்காரு. ஸோ அதுக்காண்டி தான் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் இறங்கி வந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது எல்லாருமே திரும்பி உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாரோட ஃபோக்கஸும் இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே இறங்கி வரீங்க. பார்க்கவே தேவதை மாதிரி இருக்கீங்க. ஒரு லெஹங்கா, அதுவும் ப்ளூ கலர் லெஹங்கா உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது. தகன்னு மின்னுது. டைமண்ட் நெக்லஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கவே அவ்வளோ லக்ஸுரியஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. டேயாங் உங்களை மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போதே விழுந்துட்டாரு. ஆனால் இப்போது முழுசாகவே உங்ககிட்ட விழுந்துட்டாருன்னா சொல்லணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. அவரோட கண்ணை அவங்க மேலேருந்து எடுக்கக்கூட முடியல. அப்போ நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவரும் உங்களுக்கு மேட்சிங்காக டார்க் ப்ளூ கலர் கோட் மாதிரி போட்டிருக்காரு. அவரும் செம்மையாக ஹேண்ட்ஸமாக இருக்காரா, நீங்களும் அவரை பார்க்க அவரும் உங்களை பார்க்க அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டே தான் நெருங்கி வந்துட்டுருக்கீங்க. நீங்களும் வந்து டேயாங் பக்கத்தில் நிற்கிறீங்க. டேயாங் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார் அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. அவரும் தேங்க்யூ, நீயும் தான் இன்னைக்கு அழகாக இருக்க. அப்போ நீங்கள்
தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் திரும்புறீங்க. எல்லோரும் அங்கே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்கள் 2 பேரும் வணக்கம் வைக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கூட்டத்தில் ஒருத்தியை பார்க்குறீங்க. அவளை பார்த்தானா உங்களுக்கு ஷாக்கு. அவள் அப்படியே விட்டா பத்திப்பா போல் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கா. அது வேறு யாரும் இல்லை, அபூர்வா. அவள் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. சார், என்ன அந்த பொண்ணு யார்? ஓ, அவளா? அவள் பேர் அபூர்வா, என்னோடய ரிலேட்டிவ். அவள் தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு துடிச்சிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் நான் ஒன்றையே கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்ற மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். என் அப்பாவும் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் அவகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜை மெயினாக போட்டது தான். ஓ, அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் அவளை திரும்பி தான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டே உங்களுக்கு அவன் மேலே கொஞ்சம் கோவம் இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 வருஷமாக லவ் பண்ணவனை அவள் திருட்டிக்கிட்டால. ஸோ அப்படி இருந்தோம் டியாங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு வந்தாளா? அப்போனா இவன் எந்த மாதிரி பொண்ணாக இருப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ அவளை வெறுப்பேற்றியே ஆகணுமே அப்படின்ட்டு நீங்கள் டியாங்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதை பார்த்து அவள் நல்லா வயிறு எறியட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அவளும் ரொம்ப கோவத்தோடு தான் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா டியாங்க மேரேஜ் பண்ணிட்டா அவள் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழலான்ற மாதிரி தான் அவள் பிளான் போட்டிருந்தா. ஸோ அது இப்போ நாசமாக போயிடுச்சுன்னு அவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அவள் காலேஜில் நிறைய பசங்க கூட இப்படி தான் இருக்கா. ஸோ அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இப்போ டியாங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவளுக்கு செம்ம கடுப்போட உங்களை பார்த்துட்ருக்கா. அவளுக்கும் உங்களை கண்டா பிடிக்காது. இப்போ அவளை கண்டா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் டியாங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நடந்துக்கிறீங்க. ரொம்ப அட்டாச்சாக பேசிகிட்ருக்கீங்க. இது டியாங்கே ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டிங்களே. நாமளே அவகிட்ட கையப்பிடின்னு சொன்னாலே 1000 தடவை யோசிப்பா. இப்போ என்னன்னா இவளே நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறா அப்படின்ட்டு தான் அவர் பார்க்குறாரு. அவருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் என்ன இப்போ இப்படியெல்லாம் ஃப்ளர்ட் பண்ணுவாளா என்ன அப்படின்ட்டு அவரே ஒரு மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணுறதெல்லாம் அவருக்கு சிரிப்பாக தான் கொண்டு வந்துட்டுருக்கு. அவரும் ஒரு கட்டத்தில் சிரிச்சிட்டாரு. என்ன சார் அவ்வளோ ஃப்ளர்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன், இப்படி சிரிக்கிறீங்க? நீ செம்மையாக ஃப்ளர்ட் பண்ணுற, பரவாயில்லையே, எங்கே கற்றுக்கிட்ட? அதெல்லாம் தானாக வர்றது. ஓ, அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோட சேர்த்து நீங்கள் இப்போ பண்ணுறது அவர் கொஞ்சம் நல்லதாக தான் அமையுது. ஏன்னா உங்ககிட்ட என்கிட்ட க்ளோஸாகன்ற மாதிரி சொன்னால் கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் இப்போது நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நடந்துக்கிறீங்க. சொன்னால யாருக்குமே டவுட் வராது. நம்ம 2 பேரும் ஒரிஜினலான கப்பிள்ஸ்ன்ற மாதிரி தான் எல்லோரும் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி டியாங்க்கு இது கொஞ்சம் நல்லதாக தான் படுது. அப்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு, சரி சரி எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருப்பீங்க, ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரிங்கை கொடுக்க டியாங்க உங்கள் கையில் போட்டு விட்றாரு. நீங்களும் அவர் கையில் போட்டு விட்றீங்க. உங்கள் கையை நீங்களே பார்க்குறீங்க. அந்த மோதிரம் உங்களுக்கு செம்ம அழகாக இருக்குது. அதுவும் தகன்னு மின்னிட்டுருக்கு. ஸோ அதுலேயே புரிஞ்சு போச்சு அது டைமண்ட் தான் அப்படின்ட்டு. செம்ம அழகாக இருக்கா? இதெல்லாம் நான் லைஃப் டைமில் பார்ப்பேனானே டவுட்டாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா என் கையில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை போட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியாங்கும் அதை பார்த்துட்ருக்காரு. சரி எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்ருப்பீங்க, வாங்க பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல, ஒரு நிமிஷம் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி டேங்கோட அப்பா சொல்ல, என்ன ஆசை அங்கிள் சொல்லுங்கள். அப்போது டேங்கோட அப்பா பக்கத்தில் நின்றுட்டுருக்க ஒரு அங்கிள், அது ஒன்றும் இல்லை, அவரோட பையன் அவரோட மருமகளை கிஸ் பண்ணுறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. என்ன? ஓ, அதுதான் உங்களோட ஆசையா அங்கிள்? அதுக்கு என்ன பண்ணிவிடுவார் டேயாங்? என்ன டேயாங் பண்ணிடுவீங்க தானே அப்படின்ட்டு ஒரு பொண்ணு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் வேணாம். என்ன டேயாங் நீங்கள் இப்படி வைக்கப்படுறீங்க? எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணியிருப்பீங்க தானே, ஒரே ஒரு தடவை பப்ளிக்கில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. எல்லாரும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. டியாங்க்கு ஒன்றுமே புரியல. அவர் முடியாதுன்ற மாதிரி தயங்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே டியாங்க பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் அடிச்சிட்டிங்க. டியாங்கே செம்ம ஷாக்கு. அங்கே இருக்க எல்லாருக்குமே தான் ஷாக்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கல. நீங்கள் அப்படியே டியாங்க பிடிச்சி கண்டினியூஸாக 10 மினிட்ஸ் கிஸ் பண்ணுறீங்க. டியாங்க்கு ஷாக்லேருந்து மீளவே 5 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் உங்களை கிஸ் எல்லாம் பண்ணல, அவர் சைலண்ட்டாக தான் இருக்கார். நீங்கள் தான் அவரோட அப்பர் லிப்ஸ் லோவர் லிப்ஸ் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வையன் போதும், இதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ கொஞ்சம் டியாங்க விடுங்க, பார்ட்டி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அப்படியே கலாய்க்கிறா. அப்போ தான் நீங்கள் அப்படியே விட்டுட்டு செம்ம வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. டியாங்க்கு நீங்கள் இப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிறதே புதுசாக இருக்குது. என்ன நம்மளை அப்படின்ட்டு அவரோட லிப்ஸை தான் தொட்டு பார்க்குறாரு. என்ன
இவ நம்மளை கிஸ் பண்ணிட்டா அப்படின்ட்டு அவருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பண்ணது ஃபுல்லுமே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவர் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஓகே ஓகே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்ட்டியில் முழுகிட்டாங்க. எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டியாங் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஒரு ரூம்குள்ளே இழுத்துட்டு வராரு. நீங்களும் அவர் கூட போகிறீங்க என்னன்ற மாதிரியே புரியாமல். என்ன சார் எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்கே பாரு ஃபஸ்ட்டு என்ன சார்னு கூப்பிட்றத நிறுத்து. சரி ஓகே உங்களை என்னென்னு கூப்பிட்டுட்டோம்? உன்னோட இஷ்டம் என்னமோ கூப்பிட்டு போ. நான் உங்களை டேன் கூப்பிடட்டா? சரி. ஆனால் ஏன் இன்னைக்கு நீ ஃபுல்லு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற? நீ தானே உன்னை தொட்டால் கூட என்னைய ஏதாச்சும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்ப. ஆனால் இன்னைக்கு நீயே அப்படின்ற மாதிரி அவர் பேசவே தயங்குறாரு. அது ஒன்றும் இல்லை, அந்த அப்புறவாவை வெறுப்பேற்றுறதுக்காண்டி தான். நீங்கள் தானே சொன்னீங்க அந்த சுச்சுவேஷன் எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் இப்போ மட்டும் நான் கிஸ் பண்ணலன்னா எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஒன்றும் இல்லையா? இது நீ சும்மா தான் பண்ணியா? வேற என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. டியாங் சொல்லப்போனால் உங்கள் மேலே எதிர்பார்ப்போடு தான் இருந்தார். நீங்கள் கிஸ் பண்ணதுமே உங்ககிட்ட முழுசாகவே விழுந்துட்டார். ஒருவேளை நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்களோ அப்படின்ட்டு கேட்குறதுக்காண்டி தான் ரொம்ப ஆர்வமாக வந்தார். ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவரோட மனசில் இருந்த எதிர்பார்ப்பு அப்படியே உடஞ்சி போச்சு. அப்போனா இது நீ சும்மா தான் பண்ணியா? மற்றபடி உனக்கு என் மேலே எதுவுமே இல்லையா? இல்லையே, எனக்கு என்ன அவங்க மேலே? எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக வித்தியாசமாக நடந்துக்கிட்டதுக்கு காரணமே இந்தோ அவள் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த அப்புறவை தான் காமிக்கிறீங்க. அவள் அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்கா. இந்தோ அவளை வெறுப்பேற்று தான். நீயே அவளை வெறுப்பேற்றணும்? அது நான் 2 வருஷமாக ஒருத்தனை லவ் பண்ணேன். ஆனால் அவன் கூட அவள் இருந்தா. இப்போ என்னன்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான்ற மாதிரி எனக்கு காதில் ரூமர்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் எவ்வளோ தைரியம் இருக்கும் அவள். என்னோடய வாழ்க்கை இப்படி நாசம் போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவள் தான். ஸோ அதனால தான் அவளை வெறுப்பேற்றதுக்காண்டி தான் இப்படி பண்ணேன். சரி ஓகே வாங்க, நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தேகப்படுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் டியாங்க்கு தான் மனசே ஆறலை. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போனா இது ஜஸ்ட்டாக ஃபேக்கா? இது உண்மை கிடையாதா? நாம் தான் ரொம்ப ஆசையை வளர்த்துக்கிட்டோமோ அப்படின்ட்டு அவருக்கு நிஜமாவே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவர் அப்படியே சோகமாக சோஃபாவில் உட்காந்துட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சிரித்து சகஜமாக பேசிகிட்ருக்கீங்க. அதுவும் டேங்கோட அப்பா கிட்ட நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா அவர் ரிலேட்டிவ் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பரவாயில்லையே, அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம உங்களோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க கேட்க, அது அப்படின்ட்டு அவர் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நுழைஞ்சு, இவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா, இவர் காலேஜோட காலேஜ் பிரின்சிபலாக இருந்தால் கூட எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சகஜமாக பேசுவார், ரொம்ப நல்லா நடந்துப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் டேங்கோட அப்பாவை பற்றி ரொம்ப நல்ல விதமாக எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறீங்க. அதுலேயே அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஓகேன்ற மாதிரி அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா உங்கள் மேலே எந்த சந்தேகம் நீங்கள் கிஸ் பண்ணதுமே போயிடுச்சு. ஸோ அதனால் அதை மறந்துட்டு இப்போ உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவரும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு பேசிகிட்ருக்கீங்க. ஆனால் எங்கிட்ட டியாங் நீங்கள் சிரித்து மற்றவங்ககிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பாயிட்டுருக்கு. இது எல்லாமே நடிப்பு தானா? இது தேவையா என்ன? நம்மளோட மனசை எப்படி உடச்சிட்டா? இது வரையும் நான் யார்கிட்டேயும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இவகிட்ட நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போது அதெல்லாம் ஃபேக்கா அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. ஸோ அதனால் அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு போதும் எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கத்த எல்லாரும் திரும்பிட்டு அவங்க தான் பார்க்குறாங்க. போதும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இந்த என்கேஜ்மெண்ட்டை இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுக்கே ஷாக்கு. என்ன இவர் ஏன் இப்படி பேசிட்டு போகணும் அப்படின்ட்டு புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. டேங்கோட அப்பாவுக்கு என்ன அவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. மற்றவங்கெல்லாம் குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டேங்கோட அப்பா, வயன் என்னாச்சுமா, ஏமா டேங் அப்படி பேசிட்டு போகிறான்? தெரியல அங்கிள், நான் என்னன்னு போய் பார்க்குறேன். சரி ஓகே நீ போ, நான் இவங்க எல்லாரையும் சமாளித்து அனுப்பி வைக்கிறேன். சரி அப்படின்ற மாதிரி நீங்களும் டேங்க பக்கம் தான் ரூமுக்கு போகிறீங்க. டேங்க அங்கே தான் கோவத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் போயிட்டு, டியாங் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க? எல்லாமே இப்போ தான் ஸ்மூத்தாக போயிட்டுருந்துச்சு, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணணும்? இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் இருந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு பாக்கெட்டில் இருந்த அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே கிழிச்சு போடுறாரு. நீங்கள் என்னாச்சு, திடீர்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு, அது என்ன எதுக்குன்னால நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் தான் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொல்லி கேட்டேன். இப்போ நான் தான் வேணான்னு சொல்லி அதை ரிஜெக்டும் பண்ணிட்டேன். ஸோ நீ கிளம்பிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒன்றுமே புரியாமட்டு அங்கே தான் பார்த்துட்ருக்கீங்க, ஏன் திடீர்னு இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவர், இங்கே பாரு, என்னோடய திங்ஸ் எதாக இருந்தாலும் இங்கே வச்சுட்டு நீ கிளம்பிட்டே இரு, எப்படி வந்தியோ அப்படியே கிளம்பிடு அப்படின்ட்டு அவர் அங்கிட்டு திரும்பிட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகேன்ற மாதிரி நீங்கள் அவ்வளோவெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் டியாங்க்கு தான் ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு.
நீங்களும் அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸு அது இதுன்ட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஏன் ஏன் இவர் இப்படி திடீர்னு பண்ணணும், ஏதோ ஒன்று நம்மளுக்கு நல்லது தான், இந்த தொல்லையிலலாம் மீண்டிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலீஃபெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்சம் வருத்தம் இருக்குதான். ஆனால் டியாங் தான் ரொம்பவே மோசமாயிட்டார். ரொம்பவே ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்ற மாதிரி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டியாங்கோட அப்பாவும் பார்க்குறாரு. அவருக்கு நல்லா புரியுது டியாங் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆனால் எதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினான்னு தான் அவருக்கு சுத்தமாக புரியல. ஸோ அவர் வந்துட்டு டியாங் என்ன ஆச்சுடா, எதுக்குடா இந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டினேன், எல்லாம் ஸ்மூத்தாக தானே போயிட்டு இருந்துச்சு, எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸும் பண்ணேன், திடீர்னு நீ நிப்பாட்டுறதுக்கு என்னடா காரணம், அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஜஸ்ட் அ ஃபேக், அவ்வளோதான். அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொல்லி நான் தான் கான்ட்ராக்ட் போட்டேன். ஸோ அதனால தான் அவளும் ஒத்துக்கிட்டா. அவள் நடிக்க மட்டும்தான் வந்தா, மற்றபடி அவளுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. இதை நான் இதுக்கு மேலே இழுத்துட்டு போக விரும்பலை, அதனால தான் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு டியாங் கோவமாக சொல்லிட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் டியாங்கோட அப்பாவுக்கு புரியாதா என்ன மகனோட மனசு என்னென்னு. அதனால அவருக்கு புரிஞ்சிருச்சு அவரோட மனசில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் அவன் தான் ஏற்றுக்க தயாராகில்லை அப்படின்ட்டு. ஸோ அதே நேரத்தில் இங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டே என்னமோ நார்மலாக தான் இருந்தீங்க, ஆனால் செகண்ட் டே உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. ஏன்னா அவர் உங்ககிட்ட ரொம்ப ஜென்டலாக ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாரு. உங்கள் மனசுலேயும் நீங்கள் அறியாமலேயே ஒரு லவ் டியாங் மேலே இருந்துச்சு தான். ஏன்னா அவர் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அதோடு சேர்த்து டியாங் உங்கள் கையில் போட்டு விட்ட அந்த டைமண்ட் ரிங்கை நீங்கள் இன்னுமே கழட்டலை, அது உங்கள் கையில் தான் இருக்குது. எதுக்கு நம்ம இன்னும் இதை போட்டுட்ருக்கோம், அதான் கான்ட்ராக்டே முடிஞ்சிச்சு, இதை போய் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும், இதை நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் டியாங்க்கு மீட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் காலேஜ் வரீங்க. ஆனால் டியாங் ஒரு வாரமாக காலேஜுக்கே வரல. என்ன வரவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் டியாங்கை தான் டெய்லி தேடுறீங்க. இப்போ நீங்களும் டியாங்கை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ டியாங்கோட அப்பா, அதாவது உங்கள் காலேஜ் பிரின்சிபல் இருக்கார்ல, அவர் உங்களை மீட் பண்ண வர்றாரு. அங்கிள் நீங்களா? நான் தாம்மா. டியாங் ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன். டியாங் எங்க? அவர் நான் ஒரு வாரமாக தேடிட்டு இருக்கேன், பட் அவர் வந்த பாடே இல்லை. என்னாச்சு அவருக்கு? அதுதாம்மா நானும் பேசலான்னு வந்தேன். டியாங் இப்போ நார்மலாகவே இல்லை, அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டான். என்ன சொல்கிறீங்க? ஏன் அவர் அப்படி மாறிட்டாரு? எல்லாம் ஒன்றால தான். என்னாலையா? நான் என்ன பண்ணேன்? அவன் உன்னைய லவ் பண்ணுறான். என்ன லவ் பண்ணுறாரா? ஆமாம், அவன் உன்னைய ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான். நீயும் அவனை லவ் பண்ணுறியா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால்தான் நீயும் அவனை லவ் பண்ணுறதா இருந்தா போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் கூட நீ சேர்ந்துக்கோ, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும் தான் எனக்கும் ஆசை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் கிளம்ப போகிறாரு. அப்போ நீங்கள் இல்லை, என் மனசில் அவர் இல்லை, இந்த ரிங்கை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு ரிங்கை கொடுக்குறீங்க. பட் அவர் அந்த ரிங்கை உங்கள் கையிலே வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இல்லை, இது நீ போய் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அட்லீஸ்ட் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டாச்சோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்க காதில் சொல்லுவீங்களோ அப்படின்ற மாதிரி தான் அவர் கிளம்புறாரு. ஸோ அதனால் நீங்களும் டியாங்கோட வீட்டை தேடி நீங்கள் போகிறீங்க. ஏன்னா அவரோட வீடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அவர் வீட்டுக்கு போயிட்டு நாக் பண்ணுறீங்க. அப்போது ரிங் அடிச்சுட்டே தான் இருக்கீங்க, பட் யாரும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ நீங்களும் அப்படியே காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு கட்டத்தில் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. நீங்களும் பார்க்க அப்போ டியாங் தான் இருக்கார். ஆனால் பார்க்க இப்போ ரொம்ப டல்லாக இருக்கார். அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக எவ்வளோ பிரைட்டாக இருப்பார். ஆனால் இப்போது ஒரு மாதிரி அவர் ஃபேஸில் எந்த எமோஷனலுமே இல்லை. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது அவர் தூங்காமல் இருக்காரோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் பார்த்துட்டு டியாங் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அப்போ அவர் நீங்கள் வந்ததே கனவுன்ற மாதிரி அப்படியே மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ண போயிட்டார். அப்போ நீங்கள் டோரில் கை வச்சு தடுக்கிறீங்க. அப்போ அவர் உங்களை இப்போ தான் பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படின்ட்டு அவரால் நம்ப முடியல. வயன் நீயா? ஆமாம் நான் தான். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து அப்படின்ட்டு அவரால் பேசக்கூட முடியல. வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. அவர் எப்போ உங்கள் மேலே இவ்வளோ அடிக்டாருனாருன்னே தெரியல. அப்படி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கும் ஒன்றுமே புரியல. உங்களுக்கு என்னமோ ஒரு பேக் ஹக் பண்ணுன்ற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் அவருக்கு நிம்மதியாக இருக்குது. வயன் ஐ லவ் யூ அப்படின்ட்டு 3 தடவை சொல்கிறாரு. நீங்கள் என்ன? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா, நம்ம ஒரிஜினலாக மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் என்ன மேரேஜா? ஆமாம், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? உன்னை பிரிஞ்சு என்னால் இந்த ஒரு வாரம் இருக்கவே முடியல. நான் எப்போ உன் மேலே இவ்வளோ லவ்வில் இருந்தேன்னு எனக்கு தெரியல. நான் என்னோடய லிமிட்டில் தான் இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் என்னை மீறி நான் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன். ஐ லவ் யூ வயன். ஆனால் நான் உங்களை, நீ என்னை லவ் பண்ணலான்னு மட்டும் சொல்லாத, உனக்கு எவ்வளோ டைம் வேணுனாலும் நான் கொடுக்குறேன் ப்ளீஸ், ஆனால் என்னை லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சி கேட்குறாரு. நீங்களும் ஆனால் எனக்கு ரொம்ப டைம் தேவைப்படுமே, பரவாயில்லையா? பரவாயில்ல, எவ்வளோ டைம்
தேவைப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். அப்போனா எனக்கு 10 வருஷம் தேவைப்படும், பரவாயில்லையா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே கேட்குறீங்க. அவர் என்ன 10 வருஷமா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி உங்களை பார்க்குறாரு. சும்மா சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் உங்களை லவ் பண்ணேன். உங்களை பிரிஞ்சு இந்த இந்த ஒரு வாரத்தில் தான் எனக்கு புரிஞ்சுது நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உங்களை மீட் பண்ணலாம் தான் டெய்லி காலேஜுக்கு வரேன். ஆனால் நீங்கள் தான் வரவே இல்லை. நீங்கள் காலேஜுக்கு வந்திருந்தீங்கன்னா எப்பயோ நான் உங்ககிட்ட என்னோடய லவ்வை சொல்லியிருப்பேன். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், நீங்கள் தான். அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் எனக்காண்டி அப்படின்றீங்க. அவர் சிரிச்சிட்டே உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு, நீங்களும் ஹக் பண்ணுறீங்க. நிஜமாவே நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம், நான் உங்களை லவ் பண்ணுறேன் டியாங் அப்படின்ட்டு நீங்கள் அவர் கன்னத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் செகண்ட் டைம் கிஸ் பண்ணுறீங்க. ஆனால் டியாங் உங்களை பிடிச்சி இப்போ ரொம்ப டீப்பான கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது உங்களுக்கு புதுசாக இருக்கே, அதோட சேர்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட டியாங் அவர் மிஸ் பண்ண எல்லாத்தையுமே உங்கள் கிஸ் மூலியமாக அப்படியே இறக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அதுக்கப்புறம் டியாங்கும் எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டீங்க. இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில தீரமும் இடம் மாறுமே காதில் மெல்ல காதல் பேசும் வா. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது ஒரு மாதிரி நார்மலான ஸ்டோரி தான், அவ்வளோ டீப்பாலாம் நான் கொண்டு போகல. இது ஒரு மாதிரி லவ் ஸ்டார்ட் ஆகிற லெவல் வரையும் தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. பட் என்னோடய ஃப்ரெண்டு கேட்டாலே அப்படின்ற மாதிரி தான் அவசரமாக கதை யோசனை பண்ணி இந்த ஸ்டோரியே எடுத்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் விட்டுட்டு போங்க, ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோ ஆர் ஒன் ஷாட்டில் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பை பாய்.